அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனமும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 35வது வசனம். மறுபடியும் சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனமும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 35வது வசனமும் வாசிங்கள். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அது நிலத்துக்காகிலும் எருதுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஒரே காரியம், 3 வெவ்வேறு சுவிசேஷங்கள். ஏன் 3 வெவ்வேறு சுவிசேஷங்கள்? இந்த 3 வெவ்வேறு சுவிசேஷங்களையும் ஒரே விதத்திலே போடுவோமேயானால் 5 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். 1, உப்பு நல்லது. எப்படி? உப்பு நல்லதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வது காரியம், அந்த உப்பு எங்கே இருக்க வேண்டுமாம்? உங்களுக்குள்ளே இருக்க வேண்டுமாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த உப்பு உங்களுக்குள்ள, நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று. 3வது காரியம், அந்த உப்பு உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருப்பீர்கள், பூமிக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாயிருப்பீர்கள். உங்களுக்குள்ளே உப்பு இல்லை, பூமிக்கும் நீங்க பிரயோஜனம் இல்லை. அப்படியானால் சாரமற்று போனீர்கள் என்ற அர்த்தம், பிரயோஜனமற்று போனீர்கள் என்ற அர்த்தம். வேற ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது. வெளியில கொட்டப்படும், மிதிக்கப்படும். 5வது காரியம், கேட்கிறதற்கு காது உள்ளவன் செவி உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா அர்த்தம் என்ன? ரொம்ப அர்ஜென்ட் கால், கண்டிப்பா நீ கேளு, உணர்வு இல்லாம இருந்துடாது. 5 காரியம். 1, உப்பு நல்லதுதான். 2வது, அந்த உப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அது உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் 3வது காரியம் நடக்கும். அது என்ன? நீங்க பூமிக்கு உப்பாயிருப்பீர்கள். உங்களுக்குள்ளே உப்பு இல்லை, நீங்க பூமிக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறீங்க. அப்படியானால் 4வது காரியம் அது என்ன? சாரமற்று போனீர்கள் என்ற அர்த்தம். மறுபடியும் எக்காரணம் கொண்டும் சாரம் ஏற்றப்படாது. அது ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பிரயோஜனம் என்று சொல்லப்பட முடியாது. ஒன்று மட்டும்தான் அது கொண்டு செய்ய முடியும். அது வெளியிலே கொட்டப்பட்டு, உரத்திற்கு வரைக்கும் பிரயோஜனப்படாது. வெளியிலே கொட்டப்பட்டு மிதிப்பதற்கே அது பொருந்தும். இப்படி இருக்கிறதுனால கேட்கிறவங்க உறங்கி இல்லாம கொஞ்சம் கவனமாக உணர்வோட கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இது ரொம்ப கடுமையான ஒரு பேசேஜ். ஆண்டவர் ரொம்ப சாஃப்டான ஆண்டவர். எவ்வளவு கடுமையா ஊழியக்காரங்களுக்கு சில வார்த்தைகளை கொடுக்கிறாருங்க பாருங்க. உப்பு நல்லதுதான், ஆனா சாரமற்று போயிடுச்சு, உங்களுக்கு அதனுடைய விளைவு மகா பயங்கரமானதா இருக்கும். அதனுடைய விளைவு அது நரகம்தான். மறுபடியும் எழும்பக்கூடிய ஒரு அங்க கிடையாது. முதல் பாயிண்ட், உப்பு நல்லதுதான். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. பழங்காலத்துல ஒரு ராஜா இருந்தார். நிறைய ராஜாக்கள் இருந்திருப்பாங்க. இதுல ஒரு ராஜா, தனக்கு 3 மகள்கள் இருந்தாங்க. அந்த 3 மகள்களையும் ஒரு நாள் அழைத்துட்டு கேட்டாரு. ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து கேட்டார், நீ என்னை எவ்வளவுக்கு நேசிக்கிறாய், எவ்வளவு அன்பு செய்கிறாய் என்று. முதல் மகள் சொன்னா, அப்ப நான் உங்களை உலகத்தில் உள்ள எல்லா பொண்ணை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன். 2வது மகள் சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா வெள்ளியை காட்டிலும் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அது இந்த 2ம் சொல்லும் போது அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 3வது மகா சொன்னா, அப்பா உலகத்தில் உள்ள எல்லா உப்பை காட்டிலும் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். இவருக்கு முகம் டக்குன்னு கோணிட்டு, என்னடா இவ உப்புக்கு எனக்கு கொண்டு ஒப்பிட்டுட்டாளேன்னு சொல்லி அப்படி முகம் கோணிட்டு. இதை அந்த ராஜாவுக்கு சமைக்கக்கூடியதான சமையல்காரன் சற்று தூரத்துல கவனிச்சுட்டே இருக்கிறார்.
அந்த நாள் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் ராஜாவுக்கு ரொம்ப விசேஷமான ஆகாரங்களை அந்த சமையல்காரர் பண்றார். ரொம்ப விசேஷமா நிறைய ஆகாரங்கள் இருக்கு, ஆனா எதுலையுமே உப்பு போடல. அந்த ராஜாவுக்கு பரிமாறுறார். அந்த ராஜா பார்க்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டாரு, ரொம்ப திருப்தி அடைஞ்சார், நல்லா சாப்பிடலான்னு. ஆனா ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பார்க்கறாரு, ருசியே இல்லை. அப்பதான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, பொண்ணை காட்டிலும் வெள்ளிய காட்டிலும் உப்பு எவ்வளவு விலையேற பெற்றது. ஏன்னா ஒரு நாள் 3 வேளை என்ன செய்ய வேண்டியிருக்கு? சாப்பிட வேண்டியிருக்கு. பொண்ணை சாப்பிட முடியாது, வெள்ளியை சாப்பிட முடியாது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, உப்புக்கு இவ்வளோ தன்மை இருக்குதான்னு. உப்பு நல்லதுதான் என்று சொல்லப்பட்டு நிறைய காரியங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஒன்று என்ன? இறைச்சி போன்ற மீன்கள் போன்றதான பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. அடுத்து ஏற்கனவே சொன்னதுதான், உணவுக்கு ருசி சேர்க்கக்கூடியதா இருக்கு. இனியும் என்ன பண்றாங்க? அந்த உப்பை சுத்தம் இல்லாத இடங்கள்ல தூவி அது சுத்தம் பண்ணுனா நல்லா சுத்தமாகுது. சுத்தம் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க, மெடிக்கல் ரீதியாக பயன்படுத்துறாங்க. திறந்த புண் இதுக்கு வரைக்கும் உப்பை பயன்படுத்துறாங்களாம். அடுத்தது என்ன? கிருமி நாசினி. அதுவும் உப்பு கிருமி நாசினியா பயன்படுது. இது உப்பினுடைய ஒரு சில காரியங்கள். இப்ப அடுத்த காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே, மார்க் சுவிசேஷம் 9:50 என்ன சொல்லப்பட்டு? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள். எப்படி சொல்லப்பட்டு? உங்களுக்குள்ள உப்பு இருக்குமா. உப்பை குறித்து சொன்னோம், ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப பிரயோஜனம். நீ இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களாயிருக்க. அப்ப உங்களுக்குள்ள சில தன்மைகள், குணங்கள், ஊழியம் செய்யக்கூடியதான அனுபவங்கள், கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியதான அந்த அனுபவங்கள், கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியதான அந்த குணங்கள், அனுபவங்கள், தகுதிகள் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள. இப்ப நர்ஸ் எடுத்துக்கிடுங்க. பொதுவாகவே ஒரு ஆளு நான் நர்ஸாக போறேன்னு சொன்னா பொதுவாக அவங்களுக்கு என்னென்ன குணங்கள் வேணும்? அதாவது சுகம் இல்லாதவங்க மேல ஒரு அக்கறை வேணும், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதான ஒரு மனநிலை வேணும், அவங்களுக்கு தொட்டம் பிடிச்ச காரியங்களை தன்னுடைய சுகத்தை பார்க்காம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மனநிலை வேணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாமிட் எடுத்தாங்க, இல்லை சில காரியம் பண்ணுறாங்க, தூத்து தொடச்சி அவங்க கூட இருந்து சில காரியங்களை பண்ணக்கூடியதான ஒரு மனநிலை யாருக்கு வேணும்? பொதுவாகவே நர்ஸ் ஆகக்கூடியவங்களுக்கு வேணும். அல்லது ஒரு ஆர்ஃபனேஜில் வேலை பார்க்கக்கூடியவங்க. ஆர்ஃபனேஜ்னா என்ன? அதாவது ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடியதான, கைவிடப்பட்டதான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆளுக்கு வேலை செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. பேசிக்கா அவங்களுக்கு என்ன மனநிலை வேணும்? கொஞ்சம் இறக்க குணம் வேணும். ஏழைகள் மீது, கைவிடப்பட்டவர்கள் மீது கொஞ்சம் அனுதாபம் வேணும், தயவு அவங்களுக்குள்ள இருக்கும். இதே இது ஒரு ஆர்மியில ஒரு ஆளுக்கு வேலை செய்யணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? இல்லை ஒரு தீயணைப்பு துறையில வேலை செய்யணும்னா தேசப்பற்று வேணும், மற்ற ஜனங்கள் மீது ஒரு அக்கறை வேணும், தன் உயிரை மற்ற ஜனங்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியதான தியாக குணங்கள் வேணும். இதை எதுக்கு சொல்றேன்? இதான் உப்பு. இந்த உப்பு அவங்களுக்குள்ள இல்லாம இருந்து நானும் ஆர்மிக்கு போறேன்னு சொன்னா எதிரியை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, நாட்டு ஜனங்களை பாதுகாக்க முடியாது. இல்ல நானும் ஒரு நர்ஸ் தொழிலுக்கு போறேன்னு சொல்லி குனிய நிமிர மாட்டேன், ஆட்களுக்கு மேல அக்கறை கிடையாது, நான் போறேன்னு சொன்னா அவங்க தகுதி கிடையாது. அதே போல ஊழியத்துக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஆனா உங்களுக்குள்ள இந்த ஊழியம் செய்ய, வேற ஊழியத்தை நான் சொல்லல, இந்த ஊழியம் செய்யக்கூடியதான அந்த உப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று. இப்போ உங்களுக்குள்ள உப்பு, அப்ப நம்ம எல்லாருமே ஊழியத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த உப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று பார்க்கணும். முதல்ல என்ன அனுபவம் தேவை? ரட்சிப்பின் அனுபவம் தேவை. ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆர்டினேஷன் கிடைச்சிட்டு ஊழியம் செய்துட்டேன். ஆனா அந்த ரட்சிப்பு சரியா இருக்குதான்னு பாருங்க, அந்த பரிசுத்தம் சரியா இருக்கான்னு பாருங்க. அடுத்து என்ன வேணும்? தூய்மையான ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வேணும், தேவ சித்தம் செய்யக்கூடியதான அனுபவம் உங்களுக்குள்ள வேணும், இருக்கான்னு பாருங்க. அப்ப உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களாய் நீங்க இருக்கணும்னா அப்ப பேசிக் குவாலிட்டி என்ன வேணும்? ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். அடுத்தது என்ன? தூய்மையான அனுபவம் இருக்கணும், தேவ பயம் இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், பிறருக்கு இடரில்லாத அனுபவங்கள் இருக்கணும். இது நமக்குள்ள இருக்கான்னு உங்களை பாருங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்க. ஊழியத்துக்கு எல்லாரும் வந்துட்டோம். கேட்ட இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டு, ஆண்டவர் நீ ஊழியத்துக்கு ஊழியத்து வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டே உப்பு நல்லது,
அதே போல நீ நல்லவனா இருக்கிறியா? உன்னை கொண்டு என்னால பயன்படுத்த முடியலையே. ஏன் ஆண்டவரை நம்மளை பயன்படுத்த முடியல? ஒன்னு, தன்னை வெறுக்கணும். ரெண்டாவது, குடும்பத்தை வெறுக்கணும். மூணாவது, உலகத்தை வெறுக்கணும். எப்படி? முதல்ல உங்களை வெறுக்கணும். தன்னை தான் வெறுத்து வேதம் சொல்லுது. அப்ப உங்களுக்கு இந்த வெறுப்பு இருக்கா? இல்ல. நீங்க எப்படி சுகபோகமாய் வாழ். நான் சொல்றது பொதுவா சொல்லும் போது ஒரு சிலர் அதுல உண்டு. எப்பவுமே ஒரு சிலர் அதுல எப்பவுமே இதை விட்டு நல்லவங்க உண்டு. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அநேகர் இதுக்குள்ள மாட்டுவாங்க. அதெல்லாம் பொதுவா சொல்றேன். எத்தனை பேர் தன்னை வெறுத்துக்கிட்டீங்க? அப்ப உங்களுக்குள்ள உப்பு இருக்கா? தன்னை இன்னும் வெறுக்கல. வேதம் சொல்லுது தன்னை தான் வெறுத்து தன் சிலுவைய சுமந்து கொண்டு என்று. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு. அப்ப முதல்ல என்ன செய்யணுமா? நீங்க உங்களை வெறுக்கணும். எத்தனை பேர் வெறுத்தீங்க? இத்தனை வருஷம் ஊழியம் பண்றோம் இல்ல. அந்த சுயம் சுகபோகமான வாழ்க்கை தன்னுடைய காரியங்கள் முடிந்த பிறகுதான் வெளியில ஜோம் பண்ண போறதும், தன்னுடைய காரியங்கள் முடிந்த பிறகுதான், இல்ல தனக்கு மனசுல பட்டா மட்டும்தான் வேற காரியங்கள் பண்றது. உங்களை வெறுத்தீங்களா? உங்களுக்குள்ள உப்பு இருக்கா? இல்ல. அதே வசனத்துல கூட எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து. எத்தனை பேருக்கு சிலுவையை சுமக்க முடியுது? எத்தனை பேர் சிலுவையை சுமந்து இருக்கிறீங்க? இறக்கி தானே வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ எத்தனை பேர் சிலுவை துன்பம் நெருக்கம் கஷ்டம் வரும்போது உடனே சொல்றோம் அந்த இடத்துக்கு நான் போல, அது எனக்கு வேண்டாம், நான் இனி போகல, முடிஞ்சு. சிலுவை என்ன செய்யிட்டீங்க? இறக்கி வச்சுட்டீங்க. உப்புடையவர்களா இருக்கிறீங்களா? இல்ல. அடுத்த காரியம் என்ன? குடும்ப பற்று. எவ்வளவோ சுவிசேஷம் அறிவிச்ச பிறகும் அநேகருக்குள்ள இருக்க குடும்ப பற்று. எல்லாரையும் மறந்துடுவோம். எத்தனை பேருக்கு மத்தியில இருந்தாலும் எல்லாரையும் மறந்து அங்கதான் பேச்சும் காரியமும் கொடுக்கலும் வாங்கலும் பல காரியங்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவன் என்னை காட்டிலும் அதிகமாக தன் தாய் தன் தகப்பன் தன்னுடைய சகோதரன் சகோதரி அதிகமாய் சிநேகிப்பானே, ஆனால் அவனிடத்துல என்னை குறித்த அன்பு இல்லை. புரிஞ்சு போச்சு. அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியவங்க நீங்க, தேவனை முன்னிறுத்தி வாழ வேண்டியவங்க நீங்க, அந்த தேவனையே பிரியப்படுத்தி வாழ அழைக்கப்பட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்க? குடும்ப பற்று அது அதிகமா இருக்கு. ஆண்டவரே சொல்லிட்ட, நீ எனக்கு சீசன் அல்ல. ஏன்னா உன்னுடைய ஸ்நேகம் ஃபுல்லா எங்க இருக்கு? அது குடும்பத்தார் மேல. அங்கதான் உன் உயிரே இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுன்னா மணிக்கூர் கணக்குல ஜெபம் பண்றிய. ஆனா அழைக்கப்பட்டது ஊழியத்துக்கு, அழைக்கப்பட்டது ஆத்மாக்களுக்கு என்று மற்ற ஜனங்களுக்கு சீரியஸோ எதுவானாலும் சரி பாத்துக்கிடலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனா இதே இது குடும்பக்காரங்களுக்குன்னா அங்க பக்கம் பக்கமா காரியங்களும் மணிக்கூர் கணக்கா ஜெபம் பண்றதும். அப்ப உங்களுக்குள்ள உப்பு இருக்கா? அடுத்தது என்ன? உலக சிநேகம். தேவனை விட்டுருவாங்க, ஆனா உலகத்தாட்ட பயங்கர தொடர்பு ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உலகத்தார் இருப்பாங்க. ரட்சியப்படாதவங்க, உங்களை பிரியப்படுத்தக்கூடியவங்க, உங்களை தூக்கி தலையில வச்சிருக்கக்கூடியவங்க, நீங்க அப்படியாங்க இப்படியாங்க. பயங்கர சிநேகம். மணிக்கூர் கணக்கு அங்க பேசுறதுக்கு நமக்கு என்ன நேரம் போறதே தெரியாது. ஆனா ஒரு ஆளு பார்த்துட்டே இருக்காரு. உனக்கு சுகம் தந்ததுன்னா, உனக்கு ஆகாரம் தரதுன்னா, நீ போட்டுக்க துணி தந்திருக்குதுன்னா, உனக்கு எல்லாமே தந்து உன்னை இந்த பரிசுத்தமான இடத்துல வச்சிருக்குதுன்னா, நீ என்னட்ட எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றா? காலையில வேண்டா வெறுப்பா வந்து ஜெபத்துக்கு இருக்கா? அங்கேயும் உறங்கி எழும்பிட்டு ஆமேன்னு சொல்லும்போது எழுப்பி போறோம். சாயங்காலமும் இல்லாத ஜெபங்கள்ல அப்படிதான் இருக்கும். தனி ஜெபம் ஒண்ணு இருக்கா? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேச விரும்புறீங்க? தனி ஜெபம் ஒண்ணு இருக்கா? ஆண்டவர்கிட்ட பேச முடியுதா? இல்ல. ஆனா யார்கிட்ட நேரத்தை ஒதுக்கிட்டே இருக்கிறீங்க? உலக மனுஷன்ட்ட. மற்ற ஜெபங்கள் எப்படி? கடமைக்கா இருக்கு. உங்களை நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள உப்பு இருக்கா? தன்னை வெறுத்து இருக்கிறீங்களா? தன்னை வெறுக்கக்கூடியதான வெறுத்ததான அந்த உப்பு இருக்கா? சிலுவையை சுமக்கக்கூடியதான அந்த உப்பு இருக்கா? குடும்பத்தை வெறுத்துட்டேன்னு சொல்லக்கூடியதான அந்த உப்பினுடைய சாரம் இருக்கா? இல்ல உலகத்தை வெறுத்துட்டேன்னு சொல்லக்கூடியதான உப்பினுடைய அந்த காரம், அதனுடைய ருசி இருக்கா? உங்களை நீங்க பாருங்க. எல்லாருமே என்ன செய்யிட்டோம்? ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம். லூக்கா 16:13 சொல்லுது, ஒரு மனுஷன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனா இப்ப அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்க? உலகத்துக்கு ஊழியம் செய்றீங்க, உலக பொருட்களுக்கு ஊழியம் செய்றீங்க, உலக மனுஷனுக்கு ஏற்றபடியாகவே உங்களுடைய வாழ்க்கை அமைச்சிட்டீங்க. ஆனாலும் என்ன நினைக்கிறீங்க? நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்றேன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் கிடையாது.
ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது நீங்க செய்ய ஊழியம் கிடையாது. அது முழுமையாய் தன்னை அர்ப்பணித்த ஊழியம். அது எதுவானாலும் எப்படி ஆனாலும் எங்க போகணும்னு சொன்னாலும் அதுக்கு அர்ப்பணித்த ஒரு அதாவது எப்படி ஒரு முழுமையான அர்ப்பணித்த ஒரு காரியம். ஞாபகம் வரதுனால இப்ப சொல்லிடுறேன். ரோம படைகள்ல இருந்ததான ஒரு போர் வீரன், அவனுக்கு ஒரு வழிகாட்டி இருந்துச்சு. அப்போ அந்த வழிகாட்டி இடத்துல சொன்னா, எனக்கு ராஜா ஒரு சில காரியங்களுக்காக இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள சொல்லுகிறார். அந்த வழிகாட்டி சொன்னா, நீ இந்த பிரயாணத்தை மேற்கொள்வையானால் உன்னுடைய உயிர் போகும் என்று. அப்பொழுது அந்த ராணுவ வீரன் சொன்னான், என்னுடைய உயிரை நான் பெரிதாக மதிக்கவில்லை, கீழ்ப்படிந்து அந்த பிரயாணத்திலே போய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதே என்னுடைய முக்கியமான நோக்கம் என்று சொன்னான். அதான் பூரணமான அர்ப்பணிப்பு. தனிப்பட்ட ஒரு மனுஷன் யாரும் பிரயாணம் பண்ணாத இடம், குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக போக வேண்டியதான இடம், மரணம் சம்பவிக்கும். அப்ப துணிகரமாக அந்த போர் வீரன் சொல்லுகிறான், என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம் அல்ல, அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். எத்தனை பேருக்குள்ள தேவனுடைய உங்களை குறித்ததான அந்த சித்தம், அந்த நோக்கம் நிறைவேறுது? குடும்பப்பற்று அநேகர் சாகிறது. குடும்பப்பற்று. உங்களை நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள உப்பு இருக்கான். ஊழியம் செய்ய வந்துட்டோம், என்ன திருப்தியா இருக்கிறோம், என் வண்டி கரெக்டா போயிட்டு இருக்கு, நான் ஊழியம் செய்யிட்டு இருக்கிறேன். இல்ல, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள் என்று சுயநலமற்ற அனுபவம் இருக்கான்னு பாருங்க. சுயம் இருக்கு, ஆசை இருக்கு, வேற காரியங்கள் இருக்கு. அர்ப்பணிக்க முடியுதா? அர்ப்பணிப்பின் ஜீவியம் இருக்கா? ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ண சொல்றோம், வேற ஆள் இல்லை. எப்படியாவது ஒரு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி அர்ப்பணித்து ஜோம் பண்றோமா? இல்ல. ஒரு ஆள் வந்திருக்கு, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணணும், அது கடமை. அர்ப்பணிக்கக்கூடியதான ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? சேவை மனப்பான்மை இருக்கா? ஊழியத்துக்கு வந்துட்டோம், எல்லாரும் எப்படி ஊழியத்துக்கு வந்துட்டோம், ஆனா அர்ப்பணிப்பு இல்ல, சேவை மனப்பான்மை இல்ல, தியாக குணம் கிடையாது, ஆத்ம பாரம் கிடையாது. எதெல்லாம் தேவை பாருங்க. தியாகம் வேணும், சேவை மனப்பான்மை வேணும், ஆத்ம பாரம் வேணும், தங்களை அர்ப்பணித்த அனுபவம் வேணும், பிறருடைய சரீர சுகத்தின் மேலேயும் பிறருடைய ஆத்மா மேலேயும் ஒரு அக்கறை வேணும். அப்போ இந்த உப்புகள், இந்த உப்பினுடைய இந்த சாரம், இந்த உப்பினுடைய இந்த தன்மைகள் எனக்குள்ள இருக்கா என்று பார்க்க. உங்களுக்குள்ள ஏன் விளைவு பயங்கரமானதா இருக்கு. விளைவு சாதாரண விளைவு இல்லை. விசுவாசிகளுக்கு வேற, ஊழியக்காரனுடைய நிலைமை அது இன்னும் வேற. கனமா வச்சிருப்பார், ஆனா அந்த நிலையிலிருந்து விழுந்துட்டீங்க, அது பிறகு எழும்பவே முடியாது, முடிஞ்சு. உப்பு இருக்கணும், அது சாரம் அற்று போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க சாரம் ஏத்த முடியாது, அது காரியம் முடிஞ்சு. அநேகர் நிலைமை எப்படி? அநேகரை எடர பண்ணக்கூடியதான ஒரு தன்மை. ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அங்க எப்படிப்பட்டதான உப்பினுடைய தன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக தேவன் விரும்பக்கூடிய விதத்துல உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். எப்ப ஊழியக்காரன் சொல்லும் போது உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல பரிசுத்தம் இருக்கணும். மாம்ச சிந்த கிரியை செய்யக்கூடாது, மாம்ச சிந்த கிரியை செய்யக்கூடாது. நான் தான், என்னை விட்ட வேற ஆள் இல்லைங்கிற சிந்தனை கிரியை செய்யக்கூடாது. நான் தான் கரெக்ட், மீது எல்லாருமே சரியில்லைங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. மேட்டுமையான சிந்தனை, பெருமைக்குரிய சிந்தனை ஒன்னும் இல்லை, ஒரு அனுபவம் கிடையாது. நீங்க நினைச்சுக்கிடலாம் பரிசுத்தம், அது தேவனுடைய பார்வையில பரிசுத்தம் கிடையாது. அது உங்களுடைய பார்வையில சுய பரிசுத்தமா இருக்குமே தவிர தேவனுடைய பார்வையில பரிசுத்தம் கிடையாது. அடுத்து என்ன? தேவனுக்கு பிரியமான விதம் உங்களுக்கு பிரியமான விதம் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமான விதத்துல. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எபேசியர் 5 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. எபேசியர் 5 அதிகாரம் 17 வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். அநேகருடைய நிலைமை எப்படி? மதியற்றவர்களா இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், நான் கர்த்தருடைய சித்தம்னு அறிஞ்சு செயல்படுறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கொஞ்சம் வளர்ந்த புள்ள இந்த கொரோனாவுக்கு பிறகு
தன்னோட தகப்பனாட்ட கேட்டு, அப்பா மாலுக்கு போமானி, வசதியுள்ள பார்ட்டிகள், மாலுக்கு போமானி, பிள்ளை உனக்கு என்ன வேணும்னு. பிள்ளை சொல்லிச்சு, அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கணும், நல்ல ட்ரெஸ் வேணும் அப்படின்னு. தகப்பனார் அப்படியே கேட்டுக்கிட்டாரு. கேட்டுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லல. ஒரு 2 வாரம் கழிச்சு பிள்ளைக்கு ஆசையாட்டு 3 ஜோடி துணியை கொண்டு கொடுக்குறாரு. அந்த புள்ள அதை வாங்கிட்டு நீங்களே போட்டுக்கிடுங்க, அது பொம்பளை புள்ள தகப்பனாட்ட சொல்லுது, நீங்களே போட்டுக்கிடுங்கன்னு சொல்லி, அப்படின்னா நீங்களே உடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த புள்ள போயிட்டு. தகப்பனாருக்கு புரியல. கொஞ்சம் கழிச்சுதான் அவருக்கு மண்டையில உதிக்குது. புள்ள வெறும் துணியை மட்டும் எதிர்பார்க்கல, எப்படி தகப்பனோடு கூட எங்க கொரோனால இருந்தனால வெளியில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறதுக்கு விரும்புது. புரியுதா நான் சொல்ல அர்த்தம்? தகப்பனார் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, பிள்ளைக்கு துணி தேவை. அப்ப 1க்கு 3 வாங்கி கொடுத்தாரு. பிள்ளை சந்தோஷப்பட்டுச்சா? இல்ல. இங்கதான் நீங்க பண்ணக்கூடிய தப்பு. தேவனுக்கு பிரியமான விதத்துல தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மோசம் போகாதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள், தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படுங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆண்டவர் உங்க சித்தம் என்ன, மலையில ஊழியம் செய்யணும், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். உங்க சித்தம் என்ன, அங்க போய் சொல்லுவாங்க போகணும், இங்க ஜோம் பண்ண சொல்லுவாங்க, இங்க ஜோம் பண்ணணும், அப்புறம் என்ன 3 மாசம் ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க, இருந்துடணும். நான் செய்யிட்டு இருக்கேனே. அந்த தகப்ப என்ன நினைச்சிட்டு 3 ஜோடி துணியை கொண்டு உடனே என் பிள்ளைக்கு நான் 3 ஜோடி துணியை கொடுத்தேன், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவானு. அந்த பிள்ளை சந்தோஷப்படல. அதே போலதான் அந்த தேவன் உங்களிடத்துல சந்தோஷமா இல்ல. அவர் எதை எதிர்பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் எப்படி தேவ சிநேகத்தினால ஆத்ம பாரத்தினால அந்த ஊழியம் செய்யல. சொல்லி இருக்கு, பொய் தான் ஆகணும், இல்லைன்னா சிச்சை வரும், அதான் இந்த ஊழியம். கீழ்படியல, நிலைமை மோசம், அதனால வேண்டா விருப்ப போறேன். உள்நோக்கம் அத தேவன் பார்க்கிறாரு. அதாவது அநேக பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன, தேவனுடைய சித்தம் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க, அங்க போய் சொல்லிட்டு நாங்க போறோம், இங்க போறோம். ஆனா ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்கா? இல்ல. அர்ப்பணிப்போடு பண்ணல, தியாகத்தோடு பண்ணல, ஒரு முழு அர்ப்பணிப்போட, அந்த ஆத்மா மீது ஒரு பாரத்தோட தேவனை மனசுல கொண்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யறதுக்கு நான் போறேன், உம்முடைய நான் மகிமைக்கென்று போறேன் அப்படின்னு சொல்லி தேவனா மகிமைக்கென்று செய்யல. ஏதாவது காரியம் நடந்தாலும் அங்க தன்னை பெருமைப்படுத்துறது முடிஞ்சு. அப்ப ஊழியம் செய்யறேன்னு சொல்றீங்களே, எப்படி தகப்பன் 3 ஜோடி வாங்கி கொடுத்தோம் அது அந்த பிள்ளைக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்துச்சோ, அதே போலதான் உங்களுடைய ஊழியம், அநேகருடைய ஊழியம் தேவனுடைய பார்வையில பிரியம் இல்லாதே இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, ஊழியத்துக்கு வந்துட்டேன் சொல்றத சரி, அது மட்டும் இல்லை. அர்ப்பணிப்பு, தியாக வாழ்க்கை, தன்னுடைய கஷ்டங்களையும் பாராம ஆத்மாக்களுக்கு என்று செய்யக்கூடியதான அந்த ஒரு சிந்தை வேணும். பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 2-8 வரையில வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும், எப்படி ஏக சிந்தை, ஒரே சிந்தை இருக்கணும். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். ஏக அன்புள்ளவர்களா இருந்து, யார்கிட்ட இருக்கு அன்பு? யார்கிட்ட இருக்கு? ஏன் ஊழியம் செய்யறோம், அதான் சொல்றேனே, நீங்க உங்களை திருப்திப்படுத்திக்கிட்டீங்க. நீங்க சொல்றீங்க நான் என் ஊழியம் கரெக்டா இருக்கு, ஆனா அந்த பிள்ளை பிரியப்படல, அதே போல தேவன் பிரியப்படல. ஏன்? அன்பு கிடையாது. நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறோம், நல்ல ஜெபம் பண்ண போறோம், ஆனா அன்பு இருக்கா? இல்ல. ஒரு பிரசங்கியாருக்கு பேரு தேவ அன்பு பிரசங்கியார். ஏன் அவருக்கு பேரு தேவ அன்பு வச்சிருந்தா, அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா புக்கும், தேவ அன்பு பற்றில எல்லா புக்கையும் படிச்சு கிட்டத்தட்ட 600 பிரசங்கம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 500க்கு மேல பிரசங்கம் பண்ணிட்டார். அந்த சபையில் உள்ள மக்கள் எல்லாருமே அவரை பார்த்து தேவ அன்பு பிரசங்கியார், தேவ அன்பு பிரசங்கியார் கூட படிச்சுட்டாங்க. காரணம் என்ன? அவருடைய பிரசங்கம் ஃபுல்லா தேவ சிநேகத்தை பற்றி. அப்போ அந்த ஆளை பற்றி மக்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஒரு நாள் மனைவிட்ட ஒரு விசுவாசி கேட்டுச்சு, தேவ அன்பு பிரசங்கியாரு இப்படி எல்லாம் இருக்கிறாரு, அப்ப நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்ககிட்ட அவர் ரொம்ப அன்பா இருக்காரு. அவங்க சொன்னாங்களாம், அவர் பிரசங்கத்துல மட்டும்தான் அன்பு, வீட்டுல ஒரு அன்பையும் நான் காணல. எப்படி ஏட்டு சூறைக்க கறிக்கு உதவாதுன்னு சொல்ற மாதிரி அநேகருடைய நிலைமை இருக்கு.
ஏன் அங்க அன்பே காண முடியாது, அங்க சகிப்புத்தன்மையே காண முடியாது, அங்க பொறுமையே காண முடியாது. அதிகாரத்தை காட்டுறது, இத்தனை வருஷம் நான் வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சுதான் நீ, எனக்கு பின்னாடி நீ வந்திருக்கா, அங்க டமால் டிமால் ஓ. அப்ப உங்களை நீங்க இப்ப இந்த சபையில என்ன ஆயிப்போச்சு, பிரசங்கம் தெரியலதான் அனுபவம், கொஞ்சம் கூட்டம் நடத்துறதா அனுபவம், அது அனுபவம் இல்லை. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், முதல்ல தாழ்மை வேணும், அன்பு வேணும், சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும், நான் உடக்க வேணும். அது அனைகிட்ட இல்லை. பைபிள் சொல்லுது, உங்கள்கிட்ட நாவடக்கம் இல்லையா, நீ என்ன உன்ட தேவபக்தியே இல்லைன்னு வந்துட்டு இவ்வளவு பேசும். கேட்டா எனக்கு அனுபவம் இருக்கு, நீ ஒரு அனுபவம் கிடையாது. வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே பாருங்க, இசைந்த ஆத்துமா. அப்ப உங்களுக்குள்ள சாரம் இருக்கா? ஒரு ஆளு ஒண்ணு சொல்லுது, அது எனக்கு பிடிக்காட்டாலும் உடனே அங்க ஷார்ட் போட்னு இல்லாம கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டு பிறகு அந்த பிள்ளை அரவணைச்சு இது இப்படியாங்க, இது அதுதான் இசைந்து போறது. தெய்வீக ஞானம் இணக்கம் உள்ளது, சாத்தானுக்க ஞானம் துண்டா நின்று பிரிச்சு விட்டுரும். இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எத்தனை பேர் தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குறீங்க? ஊழியம் செய்ய வந்துட்டோம், உப்பு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் இல்ல, 3 ஜோடி துணியை கொடுத்துட்டாரு, அதை நீரே உடுத்துக்கிடும், நீங்களே போட்டுக்கிடுங்க, சந்தோஷம் இல்லையே. அப்ப உங்களை குறித்து சந்தோஷம் இருக்கா? உங்களை குறித்து தேவனுக்கு சந்தோஷம் இருக்கா? வேதம் சொல்லுது, நீங்க தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டுமே ஆனால் பெரிய பிரசங்கமாரானாலும் சரிதான், பெரிய ஊழியக்காரங்களாலும் சரிதான், நீங்க இசைந்து போனோம். முடியலையா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிட தெரியலையா? கொஞ்சம் விட்டுருங்க, தெரியாததை பேச போகாதுங்க, ஒதுங்குங்க, உங்க பாட பாருங்க. சொல்லிட்டேன், இந்த ஊழியத்துல எல்லாருமே ஒண்ணுதான். ஒரு ஊழியக்காரங்களுக்கு இன்னொரு ஊழியக்காரங்க அதிகாரம் கிடையாது, ஒரு பிரசங்கியாருக்கு இன்னொரு பிரசங்க அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அறிவிக்க வேண்டியது அறிவிக்கணும், உங்க வாயம் மூடிடணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. நீங்க ஒரு 40 வருஷம் வந்தவங்களா இருக்கலாம், 30 வருஷம் வந்தவங்களா இருக்கலாம், ஆனா இதான் இந்த ஊழியம். இசைந்து போக முடியாட்டா, இசைந்து போக முடியாட்டா. ஏன்னா நீங்க தேவனுடைய சந்தோஷம் நிறைவேற்றவே இல்லை, தேவ கோபத்தை தான் வாங்கிட்டு. ஏன்னா வேதம் தெளிவா இருக்கு. நம்ம நீங்க என்ன படிக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஏன்னா படிக்கும் போது எனக்கு உணர்த்த ஆண்டவர் சைட்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா அந்த சிந்தனை, அந்த ஆலோசனை எனக்கு அடுத்த நாள் கிடைக்காது. ஏன்னா சில நேரங்கள் அவ்வளவு அருமையான ஆலோசனை கிடைக்கும், அப்படியே பின்னாடி எழுதி வச்சிருவேன், இல்லைன்னா சைட்ல கொஞ்சம் போல இருக்கும் எழுதி வச்சிருவேன். ஏன்னா நான் அடுத்த நாள் அதே வருஷம் தியானிக்கும் போது எனக்கு அந்த ஆலோசனை கிடைக்காது. நான் நிறைய தடவை அதனால இழந்திருக்கேன். இப்ப அது ஒன்றும் பாக்குறது கிடையாது, எழுதி வச்சிருவேன். அப்ப நீங்க யோசிங்க, இசைந்த ஆத்மாவா இருந்தா மட்டும்தான் தேவனுடைய சந்தோஷத்தை என்னால நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றுறீங்களா? சரி. ஒன்றையும் வாதினாலாவது. இங்க என்னதான் இருக்கு? வாதினால் மட்டும்தான் இருக்கு, சண்டை மட்டும்தான் இருக்கு, பிரிவினை மட்டும்தான் இருக்கு, எடுத்தம் பிடிச்சோன்னு கவுத்தம் சொல்லி பேச்சு தான் இருக்கு. வீண் பெருமையினாலாவது செய்யாமல். பெருமை ஒரு சிலர்கிட்ட இருக்கு, எல்லார்ட்டையும் இல்லை. ஒரு காரியம் நீங்க செய்றீங்களா, ஆண்டவர் ஒரு காரியம் செய்யறாரா, தயவு செய்து சொல்றேன், கிருபைனால, கர்த்தருடைய கிருபைனால செய்தேன்னு மட்டும் சொல்லி பாருங்க. அநேகரு விழுந்துட்டீங்க. ஏன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யல, அவருக்கு ஒரு சரீரம் தான் தேவை, சபைக்காண்டி அவர் செய்யறார். இப்ப என்ன ஆகி போச்சு, ஒரு சில காரியம் நடக்கும்போது பெருமைக்கு இடம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் பாக்குறேன், அங்க அந்த கிரியை நடக்கல. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொஞ்சம் வெளியில நிக்க, நீ ஏன் நாமத்தை மையப்படுத்தல, நான் பயப்படக்கூடியது இந்த ஒண்ணுதான். ஏன்னா வேதத்துல பாவங்கள் நிறைய இருக்கு, ஆனா எல்லா பாவங்களும் உடையவருக்கு ஆண்டவர் ஏத்து நிக்கிறான்னு இல்ல, பெருமை உள்ளவங்களை மட்டும் தான் ஏத்து நிக்கிறான். ஆனா அநேகருக்குள்ள இருக்குது பெருமை. அதான் சில காரியம் என்று சொல்லுவாங்க. இந்த ராப்போஜனத்துல பாருங்க, நிறைய காரியம் தெரியாது. ராப்போஜனம் முடிஞ்ச பிறகு ஒரு 2 மாசம் கழிஞ்சு இப்ப ஒரு 2 மாசம் 1 மாசம் முடிஞ்ச ஆட்கள் இப்ப சொல்றாங்க, இருதய கஷ்டம், இருதய வியாதி, கட்டி, அது இது மாறுச்சுன்னு கேட்கும் போதெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆனா உடனே சொல்லிடுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? நான் குப்பை, அடுத்த வருஷம் நான் நிக்கணுமா அந்த இடத்துல, எனக்கு அவருடைய பலம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்ன செய்திருவேன், அப்படி சொல்லிடுவேன், அதுக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன். ஆனா அநேகருடைய நிலைமையை நீங்க பாருங்க, விழுந்துட்டீங்க. ஏதாவது காரியம் உங்களுக்கு ஒரு சொல்லும் போது அங்க பயங்கர பெருமை. உங்களை நீங்க பாருங்க, பெருமை இருக்கா? நீ மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும். அனுபவம் இதுதான்யா.
மனத்தாழ்மை. நான் இந்த ஊழியத்துல எதிர்பார்க்கிறதா, நீங்க எத்தனை வருஷம் முன்னாடி பிரசங்காரன் இருப்பாங்க, எத்தனை வருஷம் முன்னாடி ஊழியக்காரன் இருப்பாங்க, மனத்தாழ்மையை நான் பார்க்கல. எனக்கு மனத்தாழ்மை தான் நான் பார்க்கணும். நான் விரும்புறது மனத்தாழ்மை. உங்களை தாழ்த்துங்க. எத்தனை பேரா தாழ்த்த முடியுது? இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா only by 2 words it can be filled. 2 வார்த்தை, மனத்தாழ்மையும் சாந்தவுமா இருக்கு. முடிஞ்சு போச்சு. நான் மனத்தாழ்மையும் சாந்தவுமா இருக்கு. மனத்தாழ்மை அவ்வளவு முக்கியம். இப்ப என்ன தெரியுமா, தாழ்ந்து போனா அது அவமானம், தாழ்ந்து போனா அது மதிப்பில்லை. 2 வார்த்தை கொடுப்போம் நறுக்கு நீ. இப்ப யார்கிட்ட மனத்தாழ்மை இருக்கு? ஆண்டவரை சொன்னா அடிச்சா வாங்கிட்டு போன. இப்ப ஒரு காரியம் ஒருத்தர் சொல்ல போனா இனி ஒரு ஆள் என்ன, நீ யாரு? எத்தனை பேரால ஒரு ஆள் சொல்றதை பொறுமையா காது கொடுத்து கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக முடியுது? யோசிங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்க. என்ன உப்பு வேணுமா? மன தாழ்மைங்கிற உப்பு. எத்தனை பேர்கிட்ட இருக்கு? சாந்தங்கிற உப்பு. நான் பெருமைக்கு எதுவுமே சொல்லல. இன்னைக்கு கீழே ஆராதனை நடக்குது, 25 சங்கீதம் வாசிக்கும் போது நானும் எழுமி நின்று கவனிச்சுட்டே இருக்கேன். புக் பைபிளை திறக்கல கவனிச்சுட்டே இருக்கேன். அதுல 2 வசனம் என் இருத்துல ஆழமா குத்துச்சு. ஒன்னு 9, 12, 13 நினைக்கிறேன், 25 வசனம் 25 அதிகாரத்துல. அதாவது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தன்னுடைய வழியை தெரிந்து கொள்வாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தன்னுடைய வழியை தெரிந்து கொள்வாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய ஆத்மா நன்மையில தங்கும் இருக்கு. எனக்கு இதை பார்த்த உடனே அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். ஏன்னா இப்ப சாந்தம் யார்கிட்டயுமே இல்ல, வெடிப்பு இருக்கு, வெடிப்பு தான் இருக்கு, கத்துறது தான் இருக்கு, சத்தம் போடுறதா இருக்கு, சாந்தம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஸ்தானத்துல குறைஞ்சவனா பிரசங்காரன் இருந்திருப்போ, இல்ல நீ ஸ்தானத்துல குறைஞ்ச ஊழியக்காரன் இருந்திருப்போ, உனக்குள்ள சாந்த குணம் இருந்தா நான் என்னுடைய வழியை உனக்கு தெரிவிப்பேன். இப்ப கேட்டா நான் எனக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியலங்கிறோம். ஆனா ஆண்டோட வேதம் சொல்லுது, அவர் தேவன் பட்சபாதம் இல்லாதவரா இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் உங்களுக்கு தேவனுடைய வழியை அறிஞ்சுக்கிட முடியல? சாந்த குணம் இல்ல. ஏன் உங்களுக்கு தேவனுடைய வழியை அறிஞ்சுக்கிட முடியல? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல. வாசிங்க விட்ட பாகம். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். ஏன்னா அதை எதிர்பார்க்கல. நீங்க அடுத்தவங்கள மேன்மையா என்னண்டா, அது சின்ன பிள்ளைங்களோ இப்ப வந்ததோ இல்ல கொஞ்சம் முந்தி வந்தவங்களோ, எனக்கு என்ன தேவை? நீங்க கொஞ்சம் மனத்தாழ்மை உள்ளவங்களா இருங்க. இப்ப வந்தவங்களுக்கு பல கருத்துகள் இருக்கும், முந்தி வந்தவங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும், ரெண்டும் ஒவ்வாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் மனத்தாழ்மையில ஒரு ஆள் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களாம். ஏன்னா வேதமே என்ன சொல்லுது, பேசுறதுக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப துரிதமா இருக்கு, கோவப்பட்டதுக்கு இன்னும் தாமதமா இருக்கு. இதெல்லாம் வேதத்தினுடைய வார்த்தை. வேதம் தான் நமக்கு சத்தியம். அது நீங்க பயப்படணும். வேதம் என்ன சொல்லுது? வாலிபன் எதனால் தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணுவான்? என்னப்படி? உங்களுடைய வேதத்தை காத்து நடக்கிறதுனால தானே. நீ அப்போ ஏன் பிரசங்கம் பண்ணக்கூடிய நமக்குள்ள அந்த வேதத்தை குறித்து தானே பயம் இல்லை? இதெல்லாம் வேதம். நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு வாழ்க்கை வேற, நான் நல்லா ஜோம் பண்றேன், எனக்கு திருப்தி, ஆனா அனுபவம் ஒன்றும் இல்லை, அதுல நான் கட்டணம் போயிட்டு இருக்கேன். பயப்படுங்க. ஆண்டவருக்கு வேதம் இந்த வார்த்தை சொல்லு, ஆண்டுடைய வேதத்துல இந்த வார்த்தைகள் இருக்கு. அப்ப அதைப்படி எனக்கு ஜீவன் இல்ல, அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் விடுங்க. 4 மணிக்கு ஜோம் பண்ணு சொல்லி திருப்தி ஆகாதுங்க, 5 மணிக்கு ஜோம் பண்ணு சொல்லி திருப்தி ஆகாதுங்க. அனுபவம் இல்ல, அனுபவம் இல்லைன்னு சொல்லி அனுபவத்தை கண்டுபிடிங்க. இப்ப என்ன அனுபவம் இல்ல, அதை உணர முடியல. அப்ப சாத்தான் எவ்வளவு வஞ்சி வச்சிருக்கான் பாருங்க. அனுபவம் இல்ல, ஆனா அதை உணர முடியல. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. அப்போ உப்பு உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள். எப்படிப்பட்ட உப்பு தேவையா? சுயத்தை அப்படியே வெறுத்துட்டு அடுத்தவங்களுக்கு, சுயத்தை அப்படியே வெறுத்துட்டு அடுத்தவங்களுக்கு. எத்தனை பேருக்கு இருக்கு ஊழியம்? ஊழியம் வேலை, ஊழியம் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க ஆண்டவருக்கு. அப்போ அதுல எத்தனை பேர் சுயத்தை கொன்னு இருக்கும்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு சொல்லி உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? கிடையாது. சுயம்தான் இன்னும் விளையாட்டே இருக்கு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. இதுதான் நீங்க செய்யணும். நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்னதான் செய்ய முடியும்? சில வசனங்களை எடுக்கலாம், எனக்கு தேவன் தரக்கூடிய தூது எடுத்து உங்களுக்கு சொல்லி தரலாம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனும்.
என்னதான் பின்பற்றணும். அப்போ வேதம் சொல்லுது அந்த தேவன் தம்மை தாம் வெறுமையாக்கினார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இன்னையிலிருந்து உங்களை நீங்க வெறுமையாக்கணும். நான் தான் இல்ல, இயேசுதான் என்னுடைய தேவன் சொல்றோம், நான் அவர் தான் பின்பற்றுன்னு சொல்றோம். ஆனா உங்களை நீங்க வெறுத்துக்கிட்டீங்களா? அப்ப எங்க இருக்கு உப்பு? எங்க இருக்கு உப்பினுடைய சாரம்? நீங்க யோசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. பாருங்க, கீழ்ப்படிதல் ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். சுதந்திரமா யாருமே இருக்க முடியாது. சுதந்திர இந்தியான்னு சொல்றோம், அதனால கார் எடுத்து பைக் எடுத்துட்டு டிராபிக்ல ஒண்ணுமே இல்லாம சுதந்திரமா எல்லாரும் போக முடியுமா? இல்ல. ரோட்ல நடக்கிறதுக்கும் கட்டுப்பாடு இருக்கு. சுதந்திர இந்தியான்ட்டோம், கட்டுப்பாடுகள் அநேகம் இருக்கு. அதே போல தேவனுடைய ஊழியக்காரர் என்ற உங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருக்கணும். இங்க ஆண்டவர் எப்படி? அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று இருக்கு. அது எப்படி? எப்போ வரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தம், உயிர் போறது வரைக்கும். இதுதான் உங்களுடைய அனுபவமா இருக்கு. உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள். உப்பு இருக்கா? கீழ்ப்படிதலுங்க தான் உப்பு இருக்கா? தங்களை தாங்கள் வெறுத்த உப்பு இருக்கா? இல்ல. உங்களை நீங்களே வெறுத்துக்கிட்ட உப்பு இருக்கா? பிறரை உங்களிலும் மேன்மையா எண்ண முடியுதா? உங்களுக்குள்ள மனத்தாழ்மை இருக்கா? இல்ல. சில இடத்துல என்ன ஆவி புகுந்துட்டு, பிறரை குறை சொல்லக்கூடிய ஆவி புகுந்துட்டு உங்களுக்கு ஐயோ. ஏன் ஐயோன்னு சொல்ல? ஏன் உங்க நிலைமையை நீங்க விட்டுட்டீங்க. இப்ப சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். எழும்புறது ரொம்ப கஷ்டம். சுத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அது சுத்தம் பண்ணப்பட்ட பிறகு அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்த பிறகு 7 மடங்கு உள்ள வந்துடும். இப்ப என்ன தெரியுமா? உணர்வு இல்ல, கண்ணு குருடாயிட்டு. இப்ப கண்ணு குருடாயிட்டு தான் கரெக்டா தான் இருக்கணும் எண்ணம். எப்படி? தன்னுடைய நிலைமையை உணர முடியல. அடுத்த ஒவ்வொருத்தங்களையும் பற்றியும் அங்க என்ன குறை சொல்றது. மனத்தாழ்மை வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களிலும் மேன்மையா என்னன்னு இருக்கு. இப்ப சிலரை பிடிச்சிருக்கிறது என்ன? சாரமட்டு போன நிலைமை. அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடியதான குறை சொல்லும் ஆவி பிடிச்சிட்டு. ஆனா தெரியல, நான் குறை சொல்லிட்டே இருக்கேன்னு என்னைய ஆண்டவர் அதுக்கு வச்சிருக்காரா? முத கேள்வி. உங்களை யாரையுமே அதுக்கு வைக்கல, ஆனா பிடிச்சிருக்கு. இப்ப என்ன? குறை சொல்லக்கூடியதான அசுத்தாவி. அது பரிசுத்தாவி இல்ல. உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை பாருன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆளை வச்சிருக்கு, உனக்கு விருப்பம் இருந்த அறிவிக்கலையா விட்டுரு. ஆனா உனக்கு அடுத்தவங்க மேல எந்த அதிகாரமுமே கிடையாது. உங்க யாருக்கும் இன்னொரு ஆள் மேல எந்த அதிகாரமுமே கிடையாது. ஆனா பிடிச்சிருக்கிறது இப்ப என்ன? குறை சொல்லக்கூடிய ஆவி. ரொம்ப கவனமா இருங்க. நான் இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அப்படியே இருக்கேன். எனக்கு கிடைச்ச சில காரியங்களாங்க இந்த காரியங்கள் நான் சொல்றது. என் மனசுக்குள்ள இருப்பேன், முழங்கால் நிற்பேன், மறுபடியும் இருப்பேன். அது பல வாக்குல போகும். ஆனா எனக்குள்ள ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? நீங்க இன்னும் உணர்வு இல்லாதவங்களே இருக்கிறீங்க. ஒருவேளை சாகுற வரைக்கும் உணர்வு இல்லாம இருப்பீங்க. ஒரு வெள்ளை துணியில தான் பொதிஞ்சு வைப்பாங்க, ஆனா மேல போக முடியாது. ஏன்? அடுத்தவங்களை உங்களை காட்டில மேன்மையா வைக்கணும் வேதம் தான் சொல்லுது. அந்த வேதத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சிருக்கணும். முடியாது. நான் எனக்கு அனுபவம் வேற, நானே மேலதான் எல்லாரும் இருப்பேன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பொய்யேன், கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யன், அவன் தேவ சிநேகம் அற்றவன், அவன் தேவனுக்கு அந்நியன். உங்களை பாருங்க, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? கலாத்தியர்கள் நிருபம் 6:2 வாசிங்க. கலாத்தியர்கள் நிருபம் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஊழியக்காரனா, நீ பாரம் தாங்கியா இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ரோட்ல என்ன வச்சிருப்பாங்களா? பாரம் தாங்கி வச்சிருப்பாங்களாம். கொஞ்சம் உயரமா இப்படி இருக்கும். வயசானவங்களுக்கு தெரியும், நான் பார்த்தது கிடையாது. எப்படி? ஃபுல்லா சுமையதான் சுமந்துட்டே போறதுனால கீழே வச்சா அடுத்தவங்க யாருமே இருக்காது, தூக்கி மறுபடியும் தோல் வைக்க முடியாது. அப்ப என்ன? இவ்வளவு உயரத்தை தூக்கி வச்சிருவாங்க. வச்ச பிறகு என்ன? திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல இருக்கத இப்படி எடுத்து போட்டு போயிடுவாங்க. பாரம் தாங்கி. ஆண்டவர் ஊழியக்காரங்களை எப்படி திரும்ப விரும்புறாரு? பாரம் தாங்கியா இருக்க விரும்புறாரு. ஊழியக்காரங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள உப்பு இருக்கணும். என்ன உப்பு தெரியுமா? கடினமான ஒரு உப்பு இருக்கணும். என்ன உப்பு? ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு உப்பு. நான் ஆண்டோட கேட்பேன் அந்த ஒண்ணு. ஏன்னா எனக்கு அது ரொம்ப சேலஞ்ச், ரொம்ப சவாலா இருக்கு.
சொல்லவும் செய்வாங்க, அடுத்தவங்க சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க, காரியத்தை நிவர்த்தி பண்ண சொல்லுவாங்க. எப்படி? அது ஒரு சைஸ்ல போகுது. ஆனா முக்கியமான ஒரு உப்பு உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு ஆள் ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்றாங்க, அதை அப்படியே காப்பாற்ற தெரியும். இது ஊழியக்காரங்களுடைய கடமை. அப்போ என்ன உப்பு உங்களுக்குள்ள இருக்கணும், அடுத்தவங்களுடைய பாரத்தை தாங்கக்கூடியதான அந்த ஒரு உப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். பாரத்தை இறக்குறமே தவிர பாரத்தை நம்ம அடுத்தவங்களுடைய பாரத்தை வாங்கக்கூடியவங்களா இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்க. என்ன உப்பு வேணுமா? நீங்க அடுத்தவருடைய பாரத்தை தாங்கக்கூடிய சகிப்பு தன்மை என்கிறதான, துன்பத்தை சகிக்கக்கூடியதான, பிறருடைய பாரத்தை தம்மீது போட்டுக்கொள்ளக்கூடியதான, அந்த சிலுவையை சுமக்கக்கூடியதான பலன் இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல. ஆனா என்ன, ஊழியக்காரன் சொல்றோம் இல்ல. அடுத்தவங்க பாரத்தை தாங்குறீங்களா? இல்ல. அடுத்தவங்களுக்கு பாரத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் கூட்டுறோம், வார்த்தையினாலையும் செயல்னாலே இடர பண்றதுனாலே. மறுபடியும் வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ உப்பு உடைய ஊழியக்காரங்களா நான் இருக்கிறேனா என்று உங்களை நீங்க பாருங்க. இல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் நிறைவேற்றுகிறவன், அதாவது தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும். ஒன்ன விட்டாலும் நிறைவேற்றல. அப்ப நிறைய காரியங்கள் சொன்னேன். அடுத்து ஒரு சில இடத்துல என்ன கிடையாது, பொறுமையே கிடையாது. அது ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம். பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் இருக்கு. அப்போ பொறுமை உங்களுக்குள்ள இல்ல, உங்க ஆத்மாவை தீர்த்து கட்டியாச்சு. அடுத்த ஆத்மாக்களுக்கு முன்பாக எப்படி நீங்க நற்சாட்சி உள்ளவங்களா இருப்பீங்க? பொறுமையே கிடையாது. சிலர் எல்லாம் பார்த்தாங்க, பொறுமைக்கு இடமே கிடையாது. பொறுமைய ஒரு காலத்திலும் ஒரு சந்தர்ப்பத்திலும் அங்க காணவே முடியாது. ஆனா அனுபவத்தோட இருக்கு நினைக்கிறோம். இல்ல, உங்களுக்கு உப்பு இல்ல. பொறுமை, பெருமை இருக்கு, பொறாமை இருக்கு. பொறுமை இல்ல, ஆனா பெருமை இருக்கு, பொறாமை இருக்கு. உங்களை நீங்க பாருங்க, உப்புடையவனா இருக்கிறனா என்று. யோவான் சுவிசேஷம் 13 அதிகாரம் 35 வசனம் வாசிங்க. 13 அதிகாரம் 35 வசனம். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இது வேத வசனம். அன்பில்லையே ஒண்ணும் இல்லை, அதையும் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கும் எனக்கு இதுல பார்த்து, ஏன்னா இதெல்லாம் எனக்கு நான் வச்சிருக்க செக் பாயிண்ட். டேய், நீங்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா உனக்கு உள்ள அன்பு இல்லாம தனிப்பட்ட விதத்துல ஏதாவது கசப்போட வச்சிருந்தா உனக்கு ஐயோ. இதெல்லாம் எனக்கு நான் வச்சிருக்க பாடு. உங்க வாழ்க்கைகளை பாருங்க, அன்பு இருக்கா? ஒருவரோடு ஒருவர் அன்புள்ளவங்களா இருங்க. அன்பு இருக்கா? எங்க? ஒரு குறிப்பிட்ட வேட்டு மட்டும்தான் அன்பு இருக்கும், மீது உள்ள ஒரு தொடர்பு இருக்கு. பாருங்க, நீங்க சாரமற்ற நிலைமையில இருக்கிறீங்களா, சாரத்தோட இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்களேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அன்புங்கிற உப்பு இருக்கா? இங்க பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 13 வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். வாசிங்கது. அவர்களுடைய கிரிகளை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணி கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். ஏன் முதல்ல உங்களுக்குள்ள சமாதானம் என்கிறதான உப்பு இருக்கணும். எனக்குள்ளேயே சமாதானம் கிடையாது, எனக்குள்ளே சும்மா காரணம் இல்லாம ஒரு கோபமும் மூர்க்கமும் ஒரு வெப்ராளமும் இருந்தா நான் சமாதானத்தை காட்ட முடியுமா? ஆனா நம்ம என்ன சொல்ற, நான் ஊழியத்துக்கு தகுதியா இருக்கேன். ஆண்டவர் சொன்ன, உனக்குள்ளே சமாதானம் இல்லையே, உனக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே, உனக்குள்ளே பரிசுத்தான சந்தோஷம் இல்லையே, நீ எங்க அடுத்த பேருக்கு சமாதானத்தை கொடுக்க போறா? நீ உனக்குள்ள உப்பு இல்ல, நீ சாரமற்று போனா. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய புத்திரர்களா இருக்காங்க. சமாதான கேட உருவாக்கக்கூடியவங்க, அங்க குழப்பத்தை உண்டாக்கூடிய நீங்க யாருடைய புத்திரர்கள்? அதை யோசிங்க. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அப்ப நீங்க யாருடைய வெள்ளை துணி உடுக்கலாம், ஊழியத்துல இருக்கலாம், நீங்க யாருடைய புத்திரரா இருக்குன்னு உங்களே நீங்களே பாருங்க. கொலோசியர்கள் நிருபம் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. கொலோசியர்கள் நிருபம் 4 அதிகாரம் 12 வசனம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்தின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். உப்பு என்ன? உப்பு ஆத்ம பாரம் உள்ள உப்பு, ஜெபத்துல போராடுகிற ஒரு உப்பு, போராடுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. நானும் ஊழியக்காரன் சொல்லிட்டோம்,
ஆனா என்ன இல்ல, அடுத்த ஆத்துமாக்களுக்காக உங்களை கிளை சபைகளை நியமிச்சிருக்கு, அங்க உள்ள மக்கள் பிரச்சனைகள் காரியங்கள் இருக்கு, எத்தனை பேர் அதை நீங்க எழுதி வச்சுட்டு அந்த வீட்டுக்கு சொல்லி பார்ப்போம், நடக்காது. அப்ப என்ன, முழங்கால நிக்கணும். மூளையால முடியாது, முழங்கால முடியுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன, முழங்கால நின்று ஆண்டவர் நான் 2 பேரை கூப்பிட்டு பேசினேன், காரியம் நடக்கல, முழங்கால நிக்கணும் ஆண்டவர். முழங்கால நில்லுங்க, அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் வடிங்க, அதுக்கு பிறகு நீங்க போங்க, உங்களுக்கு என்ன பேசணுங்கிறது ஆண்டவரே தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயமா நீங்க போய் பாருங்க, அது ஒலிக்கும் வெங்கலம். ஒரு வெங்கலத்துக்கு பொத்துனி போட்டா எப்படி இருக்கும், கண்ணீர் காதை பொத்துன மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த நேரம் அங்க ஒண்ணுமே நடக்க பிரயாசப்படு, எல்லாமே ஆண்டவர் செம்மையா நடத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிதாவை மகிமைப்படுத்ததான் நம்ம ஊழியக்காரங்களை தேவன் அழைச்சிருக்காரு. பிதாவை மகிமைப்படணும்னா நம்ம நற்கிரியைகளை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஏன், நீங்க பிரசங்கியாரா இருந்துட்டு போங்க, நீங்க ஊழியக்காரங்களா இருந்துட்டு போங்க, ஆனா எப்பவுமே தெரியணும் நான் மண்ணும் குப்பையும். எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு தாழ்மை இல்ல, என் ஆண்டவருக்கு உங்களை கைவிட்டுட்டார். உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நற்கிரியைகள், தயவு செய்து சொல்றேன், உங்களுக்குள்ள உப்பு இருக்கானி பாருங்க, நற்கிரியைகளை செய்யக்கூடியதான தன்மை இருக்கானி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, சீஷருடைய பாதங்களை கழுவினார். சொல்லிட்டு வரல நான் பாதம் கழுவேன், அப்ப என்ன சோ போட்டு அவங்க காலில் கழுவிட்டு வந்திருக்கலாம், அப்படி இல்ல. எல்லாம் பல இடங்களிலும் போய் பல காரியங்களை பண்ணிட்டு வந்த கால்கள் அவரு கழுவினார், தாழ்மையை காண்பிக்கு. அப்போ நற்கிரியைகளை செய்யக்கூடிய அனுபவம் உங்களுக்கு வேணுமா, தாழ்மை வேணும். மனத்தாழ்மை இல்ல, டமால் டிமால் சொல்லக்கூடிய குணம் தான் இருக்கு. தொட்டம் முடிச்சதுக்கு 9 பேரை சேவைக்கு வைக்கக்கூடிய குணம் தான் இருக்கு. நற்கிரியை இருக்குமா, இல்ல. துர்க்கரியை உடையவர்களா இருப்போம், துர்சாட்சி உள்ளவங்களா இருப்போம். என்ன நற்கிரியை உங்கள்கிட்ட இருக்கு, என்ன உப்பு உங்கள்கிட்ட இருக்கு? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை நான் அறியேன்றார். பயங்கரமான ஒரு வார்த்தையாங்க, உங்களை நான் அறியேன். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் ஊழியம் செய்யறேன். அதான் சொன்னேனே, அந்த குழந்தையும் தகப்பன் உள்ள கதை, குழந்தையும் தகப்பன் உள்ள காரியம் சொல்லிட்டாரு. உங்களை நான் அறியேன், உங்களை எனக்கு தெரியாது. நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப விருப்பம் தான் செய்யறேன், என் விருப்பம் வேற, நீ எனக்கு விருப்பமே செய்யல, உன் விருப்பப்படியே நீ செய்யிட்டு இருந்தான். பிலிப்பியர் நிருபம் 4 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. அதாவது ஊழியக்காரங்க என்று சொல்லக்கூடியவங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொல்லப்பட்டு வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ. பாருங்க, உண்மை உள்ளவைகளை, உண்மை உள்ள உங்க சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கணும், உண்மையை மட்டும் கிரகிக்கூடியதா இருக்கணும். இல்லையா அடுத்தவங்க சொல்றதை நம்பாதுங்க, சும்மா இருங்க. ஊழியக்காரன் உப்புடையவனா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உப்பு எப்படி இருக்கணும், பொய் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதுங்க, அடுத்தவங்க சொல்றது தேவ வாக்குன்னு சொல்லி எடுக்காதுங்க. உண்மை உள்ளவர்களா, உண்மையானதை சிந்திக்கக்கூடியவங்களா இருங்க. உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ. ஒழுக்கம், உங்க சிந்தனையில ஒழுக்க கேடு வருதா, நீங்க ஒழுக்க கேடு உள்ளவங்களா இருப்பீங்க. உங்க சிந்தனையில அசுத்தம், இச்சை, துர் சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள் வருதா, ஒழுக்க கேடு தானா வந்துடும். அப்ப உங்களோட சிந்தனை ஒழுக்கம் உள்ளதா இருக்கணும். நீதி உள்ளவைகள் அவைகளோ. அநீதியான சிந்தனைகள் இல்ல, அநீதியான காரியங்கள் இல்ல. பிடிச்சிருக்கவங்களுக்கு ஒரு நீதி, பிடிக்காதவங்களுக்கு இனி ஒரு நீதி. நீதிதான், உன்னை பிடிச்சோ பிடிக்கல, ஆண்டவருக்கு பயந்து நான் செய்ய வேண்டியது, அவ்வளவுதான். கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பாருங்க, அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்க சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருங்க. உங்களுக்குள்ளதான் இருந்ததுதான் சிந்தனை உருவாகும். அப்ப அந்த சிந்தனை கற்புள்ளதா இருக்கணும், மாம்சீக சிந்தனை உடையதா இருக்கக்கூடாது, அசுத்தமான சிந்தனை உடையதா இருக்கக்கூடாது, சன்னியாச பிரதிஷ்டை உள்ளதா இருக்கணும், அதுல பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும், சாத்தானை ஏத்து ஜெயிக்கக்கூடியதா இருக்கணும், உள்ள ஒரு உறுதி இருக்கணும். ஒருவேளை ஒரு எண்ணம் வரும், சீப்போ, அது வெறுக்கணும், அந்த வெறுப்பு உள்ள இருக்கும். இது அது அழகா சிந்தனையில விட்டுக்கிட்டு நல்லா அதுல சிற்றின்பம் கண்டுகிட்டு அதுக்கு பிறகு வந்து போச்சு செத்து போவிய. ஒருவேளை ஒரு எண்ணம் வருது, சீப்போன்னு சொல்லி இயேசு நாமத்துல அதை அப்படியே சிலுவையில் அரைஞ்சிங்கன்னா அதுக்கு இடமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப உங்களை நீங்க பாருங்க, என்னுடைய எண்ணங்கள் சொல்லப்பட்ட இவைகளின்படி இருக்கிறதா என்று. உங்களுடைய எண்ணங்கள் இவைகளின்படி இல்லாமல் இருக்குமே, ஆனா நீங்க உங்களுக்குள்ள உப்பு இல்லாதவர்களாக, சாரமற்றவர்களாக இருக்கிறீங்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லி அந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு வசனங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனங்களை கேட்கிறதோடு நின்றாதுங்க. எனக்கு அதான் அநேகரை பார்த்தா பயமா இருக்கும். பயம்னா ஏன் அப்படி பயப்படுறேன்னா, அவங்க ஆத்மா நரகத்து போகுது. ஏன்னா ஒரு உணர்வுமே கிடையாது. ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு உணர்வுமே கிடையாது. எல்லாம் நல்ல பிள்ளைங்கள மாதிரி நீங்க கேட்பீங்க. ஆனா இவ்வளவு சொல்லப்பட்டிருக்க, அப்ப எனக்குள்ள ஊழியத்துல என்ன அனுபவம் இருக்கு? நான் ஆளணும், புலம்பணும், கண்ணீர் வெடிக்கணும், சொந்தமாக்கணும், அந்த எண்ணமே கிடையாது. முடிஞ்சு ஊழியர் கூட்டம் முடியுது, எல்லாம் முடிஞ்சு, நான் போயிருவேன். அப்படி போயிருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இதுகளை கேட்டு அதை உள்வாங்கி அதன்படி செய்த மட்டும்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம். இல்ல ஒண்ணுமே கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அங்க ஒரு காரியம் வருது, வாசிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிக மண் இல்லாத கற்பாறை உள்ள இடம். அதாவது ஏன் உங்களால ஆண்டோருக்கு ஊழியம் செய்ய முடியாம நிலைமை வரும் தெரியுமா? உப்பு, அந்த ஆழம், அந்த உறுதி உங்களுக்குள்ள இல்ல. அதிக மண் இல்ல, அதிக மண் இல்ல. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேச ஈடுபடும் போது என்ன சொல்றாங்க வெளியாட்கள்? அந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா, அந்த பிரசங்கியார் ரொம்ப நல்ல பிரசங்கியார். அதே அக்கா கூட, அதே பிரசங்கியாரு கூட 1 வாரம் 2 மாசம் 3 மாசம் ஊழியம் செய்ய நிலைமை வந்து போச்சு. ஐயோ நான் ஏமாந்துட்டேன். அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட தன்மை இருக்கும், இப்படிப்பட்ட குணம் இருக்கும், எனக்கு தெரியாம போயிட்டு ஏமாந்து போயிட்டேன். காரணம் என்ன? நம்மளால யதார்த்தமான இதற்கு முன்பாக சொல்லப்பட்டதான அனுபவங்கள் உங்களுக்குள்ள இல்ல, உப்பு உங்களுக்குள்ள இல்ல. அந்த உப்பு உங்களுக்குள்ள இல்லாம இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் மட்டும்தான் ஒரு ஊழியக்காரர், ஒரு பிரசங்கியார் என்கிறதான ஒரு வலையை நம்மளால கட்டி வைக்க முடியுது. ஆனா அது அதிக ஆழம் இல்ல, அது அதிக உறுதி இல்ல, அதிக விசுவாசம் இல்ல, அதிக பற்று இல்ல. தேவனுக்கென்று அர்ப்பணிக்கூடியதான அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியம் உங்களுக்குள்ள இல்லாததுனால ரொம்ப நெருங்கி ஒரு ஆள் பார்க்கும்போது நிறைய குற்றங்களையும் குறைகளையும் காண்றாங்க. ஏன்? அங்க வேதத்துக்கு மாறான ஒரு ஜீவியம் உங்களுக்குள்ள இருக்கு, வேதத்துக்கு மாறான ஒரு பேச்சு உங்களுக்குள்ள இருக்கு, வேதத்துக்கு மாறான சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கு, வேதத்துக்கு மாறான இடைபடுகள் இருக்கு, வேதத்துக்கு மாறான எண்ணங்களும் ஆசைகளும் இருக்கு. இதை ஒரு மனுஷன் நெருங்கி உங்களோட இடப்படும் போது அவனுக்குள்ள இதெல்லாம் இருக்கும்போது, ஐயோ நான் ஏமாந்துட்டேன், ரொம்ப பரிசுத்தமானவங்க நினைச்சுக்கிட்டேன், ரொம்ப தாழ்மையில பேசுவாங்க, அவங்களுக்குள்ள இன்னென்ன குணம் இருக்கா? காரணம் என்ன? அதிக மண் இல்ல, ஆழம் இல்ல. என்ன வேணும்? ஒரு ஆழம். என்ன வேணும்? ஒரு உறுதி. என்ன வேணும்? ஒரு விசுவாசம். என்ன வேணும்? ஒரு பூர்ணமான அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நான் யாரையும் பார்க்க போறது கிடையாது, நான் உமக்குன்னு வந்தேன், உமக்குன்னு ஊழியம் செய்வேன், உன் சித்த மாத்திரம் செய்வேன், இருக்கிற பலத்துல ஓடுவேன். அப்ப என்ன? கொஞ்சம் பலம் இருக்கா, அதை வச்சு தன்னால முடிஞ்ச தனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை வச்சு, கிருபையை வச்சு, வரங்களை வச்சு சொல்றத பூர்ணமா செய்யறது, மனப்பூர்வமா செய்யறது. அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? அர்ப்பணிப்பு இருக்கும். யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் தனக்குன்னு செய்யல, ஆண்டவருக்குன்னு செய்யறாரு, ஆத்மாக்களும் செய்றாங்க. சின்ன எடுத்துக்காட்டு, ஜான் டி பிரிட்டோங்கிறதான ஒரு மிஷினரி, இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் ஊழியத்துக்கு வந்ததான ஒரு நபர். அந்த நபர் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நபர். அவருடைய தமிழ்நாட்டில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது அரசர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப சீரியஸா இருந்ததான, உயிருக்கு போகக்கூடிய கண்டிஷன்ல இருந்ததான ஒரு பெரிய ஜமீன்தாரை இவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணி குணமாக்குறாரு. குணமாக்கின பிறகு அந்த மனுஷர் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்ட பிறகு ஜான் டி பிரிட்டோ சொன்னாரு, உங்களுக்கு 4 இல்ல 5 மனைவி இருக்கு, 5 மனைவி இருக்கும் போல இருக்கு, 5 மனைவி இருக்காங்க, ஒரு மனைவி கூட தான் நீங்க வாழணும். உடனே அந்த மனுஷன் சொன்னாரு சரின்னு சொல்லி மீதில 4 மனைவிகளையும் விட்டுட்டார். 4வது மனைவி 5வது மனைவியோ அரசன் போய் முறையிட்டான். கிறிஸ்தவங்கிறதான ஒரு மதத்தை ஒருத்தன் கொண்டு வந்து எங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி எனக்கு குடும்பமே இல்லாம ஆக்கிட்டான்னு சொல்லி புகார் போகுது. விசாரிக்கிறாங்க. கிறிஸ்து இப்படிப்பட்டவர், கிறிஸ்தவ ஜீவி இப்படிப்பட்டது, பரிசுத்தம் இப்படிப்பட்டது, பரலோகம் போனா இப்படிதான் போனது தைரியமா சொன்னார். அந்த நேரம் அங்க ஆழம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இயேசுக்கு நீ வாழ வேண்டும் என்கிறதான ஒரு ஆழம். இன்னும் அநேக வருஷம் வாழணுங்கிறதான அந்த எண்ணம் இல்ல, கிறிஸ்துக்காக வாழ்றது. அந்த எண்ணம் எத்தனை இருக்கு? வேதம் இது சொல்லுது. அது என் குடும்பக்காரராச்சோ இல்ல எனக்கு நெருங்கிய ஃப்ரெண்டாச்சோ யார் வந்துட்டு போட்டு,
வேதத்தின்படி புத்தி சொல்லக்கூடியதான ஆழம் எத்தனை பேருக்கு இருக்கு? இல்ல. காரணம் என்ன? உங்களுக்குள்ளே அந்த அனுபவம் இல்ல, உங்களுக்குள்ளே அந்த உறுதியும் விசுவாசமும் இல்ல. வேதத்துக்காக சொன்ன காரணத்துக்காக என்ன தன்னை அனுபவிச்சாரு தெரியுமா? மனுஷனை சுத்தி கெட்டுனாங்க, கெட்டி கிணத்துக்குள்ள தலைகளை இறக்குனாங்க தண்ணிக்குள்ள. அப்படி சித்திரவதை பண்ணி முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 40 மைல் இழுத்தே சித்திரவதைப்படுத்தி கொண்டு வந்தாங்க. கடைசி என்ன? தலையை வெட்டி கொண்டாங்க. செய்தது என்ன? இயேசுவை காண்பித்தார், கிறிஸ்தவ மார்க்கத்தை காண்பித்தார், பரிசுத்தத்தை காண்பித்தார். அந்த ஆழம் உங்களுக்குள்ள இருக்கா? இல்ல அந்த நேரம் பல்ட்டி அடிச்சிடும். குடும்பக்காரன் உனக்கு ஒண்ணு இல்லை, நீ அப்படி பண்ணிட்டு வா, உனக்கு ஒண்ணு நீ இப்படி பண்ணிட்டு வா. ஆழம் இருக்கா? மண் அதிகம் இல்லாததுனால. அப்போ ஜெபஜீவியும் தேவனோடு உள்ள உறவு, தேவபயம் கலந்த அனுபவம், வேதம் வாசித்து வேதத்தின்படி நடக்கூடியதான ஒரு ஜீவியம் இது உங்களுக்குள்ள இருந்தா ஆழமா இருப்பீங்க. ஆனா என்ன? அந்த ஆழம் இல்ல. அதனால என்ன செய்யறோம்? அநேகர் உப்பு இல்லாதவர்களாக, உப்பு போல காண்பித்து சாரமற்றவர்களாக இருக்கிறோம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது. யோவான் சுவிசேஷம் 19:17 வாசிங்க. அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். சுருக்கமா என்ன? அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அப்ப ஊழியக்காரங்களுக்கு என்ன அனுபவம் வேணும்? நீங்க உங்க சிலுவையை சுமக்கணும். என்ன வேணும்? எனக்கும் உங்களுக்கும் என்ன வேணும்? அனுபவம் வேணும். நம்முடைய சிலுவையை நாமே சுமக்கக்கூடிய அனுபவம் வேணும். சிலுவைன்னு சொல்லும் போதே துன்பம், சிலுவை என்று சொல்லும் போதே நெருக்கம், சிலுவை என்று சொல்லும் போதே அது கஷ்டங்கள் நிறைந்ததான ஒரு பாதை. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி, எப்படி உங்க விருப்பத்து, நான் அங்க போக விரும்பல, அது சரிபடாது, அங்கதான் நீங்க போகணும், அங்கதான் நீங்க ஊழியம் செய்யணும், முடியாது. காரணம் என்ன? அது தேவ சித்தம், உங்க சித்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? சிலுவை சுமக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன். ஒரு பெண், அது சுபாவம் எப்படி எல்லாரையும் பார்த்துட்டு எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் ரொம்ப பாரத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு நெருக்கடி, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை ஒப்பிட்டே எப்பவுமே இருக்கும். ஒரு நாள் தூக்கத்துல அந்த பொம்பளை ஒரு சொப்பனம் போல ஒரு காரியத்தை காண்பிக்குது. எப்படி? ரொம்ப பிரகாசமான வெள்ளி, வைரம், தங்கத்தால செய்யப்பட்டதான ஒரு சிலுவை இருக்கு. பார்த்தோட இந்த பொம்பளை நினைக்கிறா, இதான் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைன்னு சொல்லி ஓடி போய் அந்த சிலுவையை தூக்க பாக்குறா. அது பயங்கர வெயிட். ஐயோ, பார்க்கதான் நல்லா இருக்கு, இந்த சிலுவை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டான். அந்த சொப்பனத்திலேயே அடுத்து என்ன வருது? நல்ல அழகான கொடிகள்ல பூக்கள் உள்ளதான ஒரு சிலுவை இருக்கு. அது பார்க்கவே கொடி சிலுவை, அதுல கொடிகள் பூக்கள் நிறைந்திருக்கு. ஆகா, என்ன அழகா இருக்கு, இது கொடிகளையும் பூக்களையும் உடையதா இருக்கிறத, ரொம்ப லைட்டா இருக்கும், லைட் வெயிட், அதாவது ரொம்ப வெயிட் குறைவா இருக்கும்னு சொல்லி ஓடி போய் தூக்க போறா. அந்த முள்ளு குத்திட்டு, ஓஹோ இதுல முள்ளு இருக்கு, ஐயோ எனக்கு வேண்டாம், அப்படியே விட்டுட்டு. நிறைய சிலுவைகள் இருக்கு, வெவ்வேறு விதத்துல இருக்கு, ஒவ்வொன்னையா பாக்குற முடியல. கடைசி ஒரு இடத்துல ஒரு சிலுவை இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா சிம்பிளா இருக்கு, போய் தூக்குறா. தூக்கும் போதுதான் ஆண்டோட வெளிச்சம் அவளுக்கு உண்டாகுது. இதுதான் நீ இதுவரைக்கும் சுமந்துட்டு இருந்ததான சிலுவை. உங்களை அநேகர் என்ன புலம்புறீங்க? ஆண்டவர் என்னைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை வச்சுட்டார், இவ்வளவு ஒரு நெருக்கத்தை வச்சுட்டார், இவ்வளவு ஒரு பலவீனமான சரீரத்தை தந்துட்டாரு? சிலுவைங்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ உங்க சிலுவை நீங்க சுமக்க தெரியணும். உப்பு, எப்படிப்பட்ட உப்பு வேணும்? தேவன் உங்களை வைத்திருக்கக்கூடியதான அந்த இதுல இருக்கக்கூடியவங்களாகவும், அதுல இருத்திவிட்டு உங்களை சில கடமைகளுக்குன்னு சொல்லி உங்களை நியமிப்பார், செய்ய சொல்லுவார். அத மனப்பூர்வமாக செய்யறது. சகிப்பு தன்மைங்கிறதான உப்பு உங்களுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். முறுமுறுக்கிறது இல்ல, பிறரை உங்களோடு ஒப்பிடுறது இல்ல, அது பயங்கர ஒரு கேடு. உங்களை ஒரு காலம் ஒப்பிடாதுங்க. தேவன் எனக்கு தந்திருக்கக்கூடியதான சகல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கதோ அது செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அது கஷ்டமோ நஷ்டமோ இருந்தாலும் கூட ஆசீர்வாதம் இருக்கும். ஒரே ஒரு வசனத்தை சொல்றேன். 66 சங்கீதம் 12 வாசிங்க. 66 சங்கீதம் 12 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். வாசிங்க.
மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு வயசான காலத்துல இல்ல ஒரு 10 வருஷம் காலம் கழிஞ்சு நான் என்ன ஊழியம் செய்தேன், நான் தேவனுக்கு என்று என்ன செய்தேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப சந்தோஷம் வரும் தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் கடந்த ஒரு அனுபவம் இருந்தாலும் மட்டும்தான். தீயை கிடக்குது ரொம்ப கஷ்டம், தண்ணீரை கிடக்க ரொம்ப கஷ்டம். தீயை கிடக்க ரொம்ப கஷ்டம், தண்ணீரை கிடக்க ரொம்ப கஷ்டம். அப்படின்னா என்ன? என்னால இந்த இடத்துல ஊழியம் செய்யவே முடியாது, என்னால இந்த சூழ்நிலை ஹேண்டில் பண்ணவே முடியாது, எனக்கு இது ரொம்ப நெருக்கமா இருக்கு, பிரச்சனைக்குரியதா இருக்கு. அந்த இடத்துலதான் அந்த பிரச்சனைகள் மத்தியில தான் வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அத ஒரு சவாலா எடுத்து அந்த காரியத்தை செய்யணும். என்ன மற்றபடி உள்ள காரியத்துக்கு ஃப்ரீயா போயிருவோம், இதுக்கு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் முழங்கால் நிற்கணும். நான் சில காரியங்களை பண்ணுவேன், இந்த காரியங்களுக்கு 7 மணிக்கு கூப்பிட்டுருக்கேன்னு வருதா, அதுல சில காரியம் பிரச்சனையா இருக்காது, கண்டுபிடிக்க மாட்டேன். ஆனா சில காரியம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் அங்க உதைக்கும், முழங்காலே நின்று ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்துல அவங்க வாயிலிருந்தே விளைச்சிவார், அதை பிடிச்சிக்கிடுவேன், அந்த காரியத்தை அப்படி விடுவேன். எனக்கு இருக்க ஞானத்துக்கு முழங்கால நிற்பேன். ஆனா எனக்கு இதை விட்டுட்டு ஓடவும் முடியாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். வந்ததுனால எங்களுக்கு என்ன இருக்கு? வாசிங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேரு இப்ப சொல்லலாம், நான் 10 வருஷம் ஊழியம் பண்ணேன், 5 வருஷம் ஊழியம் பண்ணேன், 20 வருஷம் ஊழியம் பண்ணேன், நான் இப்ப தெய்வீக சமாதானத்தோடு குற்ற உணர்வு இல்லாம சந்தோஷத்தோடு பவுல் அப்போஸ்தலர் போல நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், துஷ்ட மிருகங்களுக்குள்ளே காணப்பட்டேன் சொன்னார். துஷ்ட மிருகங்கள், யார துஷ்ட மிருகம் சொல்றாரு? கூட இருக்கக்கூடியவங்க, பொல்லாத ஜனங்களை அவங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்யறாரு. அவ்வளவு கஷ்டம், தீ மாதிரி இருக்கும், தீக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ள மூழ்கடிச்ச மாதிரி இருக்கும், கஷ்டம் நெருக்கும். அதான் சொல்வாரு, சோதனைகளிலும் யூதர்களால் ஏற்பட்டதான தீய ஆலோசனைகள் இவைகள் எல்லாவற்றிலுமே நான் கண்ணீரோடு உம்மை சேவித்தேன் ஆண்டவரேன்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவார். அப்போ தேவனை சேவிக்கிறாரு, தேவனை பின் செல்றாரு, கஷ்டங்களும் நெருக்கங்களும் வேதனைகளும் சோதனைகளும் தான் அந்த காலகட்டங்களிலும் செய்யறார். கடைசி அவருக்குள்ள என்ன இருக்கு? பயங்கர சந்தோஷம். நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன். எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை பிரசங்கமா சொல்ல முடியும்? நான் பிரயாசப்பட்டேன், நான் பாடுபட்டேன், இப்போ எனக்குள்ள தெய்வீக சமாதானமும் தெய்வீக சந்தோஷமும் இருக்கு. நான் செழிப்பான இடத்துல இருக்கேன். செழிப்பான இடம்னா அது பரலோகமும் இருக்கு. மற்றபடி இங்க எப்படி உள்ளார்ந்த பலன். பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? என்னுடைய வெளியில உள்ள சரீரம் நாளுக்கு நாள் அழிஞ்சு போயிட்டே இருக்கு, ஆனா உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கான். என்ன? தெய்வீக சிநேகம், ஆத்ம பாரம், சுவிசேஷ பாரம் உள்ள ஒரு சொல்லக்கொள்ளாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், மெய் மறந்த தேவனுக்கென்று வாழக்கூடியதான தன்னையே அர்ப்பணித்ததான ஒரு வாழ்க்கை. அவ்வளவு ஒரு செழிப்பு. எதுல செழிப்பு? உள்ளார்ந்த செழிப்பு, ஒரு சந்தோஷம். இப்ப சேர்த்தாலும் நான் பரலோராஜ்யம் போவேன். ஏன்? இவ்வளவு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தேன், இவ்வளவு கஷ்டங்களை சால்வ் பண்ணிருக்கேன், இவ்வளவு காரியங்களை பண்ணியிருக்கேன், கர்த்தர் கிருபை செய்தார், கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் செய்து. எத்தனை பேர் சொல்றோம் தீய கிடக்குறோமா? தூரமா இருக்கும்போது அந்த இடத்துக்கு நான் போகல, பிரச்சனைக்குள்ள இடம், அங்க நான் போகல, பிரச்சனைக்குள்ள இடம், அங்க நான் போகல, பிரச்சனைக்குள்ள இடம். எப்படி உங்க வாழ்க்கையின் முடிவுல நீங்க செழிப்பான இடத்துல, செழிப்பான தேசம், பரலோக ராஜ்யத்துல போய் சேருவீங்க? உங்களை யோசிங்க. உங்களுக்குள் உப்புடையவர்களாயிருங்க. அப்ப இவ்வளவு காரியங்கள் சொன்னேன், அவ்வளவுமே உப்புன்னா என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்ப இந்த அனுபவங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கா? உங்களுக்குள்ள உப்புடையவர்களா இருக்கிறீங்களா? நீ ஏன்? கடைசி விளைவு ரொம்ப மோசம். 3வது காரியம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். உப்பு நல்லது, ஆனா அந்த நல்லது யாருக்குள்ள இருக்கணும்? உங்களுக்குள்ள இருக்கணும். அதான் 2வது காரியம். அது உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க பூமிக்குள்ள எப்படி இருப்பீங்க? நீங்க வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக, ருசி கொடுக்கக்கூடியவர்களாக, சாரம் மேற்றக்கூடியவர்களாக, பிரயோஜனமானவர்களாக இருப்பீங்க. இல்ல, முடியாது. பவுல் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் எருசலேமை விட்டு போயிடாதுங்க, நீங்க ஊழியக்காரங்க எல்லாம் சரிதான், நான் இருக்கும்போது நீங்க பிசாசை துரத்துனீங்க, நான் இருக்கும்போது நீங்க அற்புதங்களை பண்ணீங்க, எல்லாம் சரிதான், பரிசுத்தாய் வர்றது வரைக்கும் உள்ளே இருந்துடுங்க, வெளியில போயிடாதுங்க. அப்ப பூமிக்கு உப்பா இருக்கிற அனுபவங்களுக்குள்ள இருக்கா? தேவ ஆவினால வழி நடத்தப்படக்கூடிய மாம்ச பலத்தில் இல்ல, மாம்ச ஞானத்தினால அல்ல, மாம்ச அறிவினால அல்ல,
தேவ ஆவியால் நடத்தக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கா? அப்படி இருந்தா மட்டும்தான் பூமிக்கு உப்பா இருக்க முடியும். நம்ம யாரு? கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமிக்கு உப்பாயிருங்கள், பூமிக்கு பிரயோஜனமாயிருங்கள், சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்குங்க. இதான் கிறிஸ்தவ ஜீவியம், இதான் பரிசுத்தமான ஜீவியம், இதான் பாவம் இல்லாத ஜீவியம். அப்படின்னு உங்களால எத்தனை பேரு ஒரு தாக்கத்தை உருவாக்க முடிஞ்சது? ஒரு 4 ஆத்மாக்குள்ள, 4 விசுவாசிகளுக்குள்ள, இல்ல 4 பிள்ளைங்களுக்குள்ள சன்னியாச வாழ்க்கை, உங்க சன்னியாச வாழ்க்கையை காண்பித்து, உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை காண்பித்து, கற்பு நிறைந்த வாழ்க்கையை காண்பித்து, மாம்ச சிந்தை இல்லாத வாழ்க்கையை காண்பித்து, எத்தனை பேரை எப்படி உள்ள சன்னியாச ஜீவியத்துக்குள்ள அழைச்சிங்க? எத்தனை பேருக்குள்ள நீங்க ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறீங்க? தாக்கத்தை உருவாக்கி இருக்கோம். ஒரேடியா தாழ்ந்து போறத்தக்கவாறு இடர்கள் உருவாக்கி இருக்கோம். நம்ம யாரு? கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரங்க. நம்ம யாரு? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குனாரு? சிலுவையில அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனைகள், உபத்திரவங்கள், அந்த சித்திரவதை மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அன்பை காண்பித்தார். தாக்கத்தை எல்லாராலும் ஏற்படுத்த முடியும். இதே மாதிரி நின்று 5-6 வசனங்களை வச்சு எல்லா தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதை நான் விரும்பல. என்ன தாக்கம்? அன்புங்கிற தாக்கத்தை உருவாக்கணும். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியார். அப்போ மன்னிக்கக்கூடிய ஒரு பலன் இருந்துச்சு. நம்மள எத்தனை பேரால மன்னிக்க முடியுது? அன்பு செய்யறார், அந்த அன்பை காட்ட முடியுது. அந்த தாக்கத்தை உங்களால் ஏற்படுத்த முடியுதா? சமுதாயத்தில் ஏற்படுத்தணும். நீங்க கார்ல போவீங்க, பஸ்ல போவீங்க, அதுல சில சந்தர்ப்பங்களை பாக்குறீங்க, செய்றீங்க, தாக்கத்தை உருவாக்குறது. தாக்கம், அப்படி ஒரு தாக்கம் அவங்களுக்கு உருவாகுது. ஐயோ, அப்படியே மாறுறாங்க, அப்படியே மாறுறாங்க. ஏன்? கிறிஸ்துவ உங்களுக்கு தெரியாது, பைபிள தெரியாது. உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய பேச்சு இடைபடல்கள், உங்களுடைய பரிசுத்த ஜீவியம், இதை பார்த்து அப்படியே மாறிடுறாங்க. கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன், அப்படியே ஒரு மாற்றம். ஆண்டவர் சொல்லிட்டு, அதான் நான் தான் இப்ப எப்படி நான் இருந்தேன், பரிசுத்தம் தந்திருக்கேன், இப்ப நீங்க தான் கிரியை செய்யணும். பூமியில ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். உப்பாயிருங்கன்னு சொல்லப்பட்டு கிறிஸ்தவங்க ஒரு தாக்கத்தை உருவாக்குறாங்க. அந்தியோக்கியாவில் எப்படி? அங்க அப்பமும் துன்பம், அப்பமும் நெருக்கம், அப்பமும் சித்திரவதை தான். ஆனா அடிக்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்க எல்லாரையும் மன்னிச்சாங்க, அன்பு செய்தாங்க. உடனே இவங்க பேர் வச்சுட்டாங்க, அவங்க கிறிஸ்தவங்க ஐயா. ஏன் கிறிஸ்தவன் ஐயா? அந்த கிறிஸ்தவம் இதே மாதிரி தான் ஐயா. அவரை அடிச்சு துன்பப்படுத்தின பிறகு பிதாவே இவங்களை மன்னின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால முடியுதா? 1க்கு 9 சொல்லுவோம். அடிக்க மட்டும் மாட்டோம், ஏன்னா அடிச்சா பிரச்சனை, அடிக்க மட்டும் மாட்டோம். ஆனா வாய் என்ன செய்யறோம்? எல்லாம் முடிச்சிடும். அப்ப நம்ம என்ன தாக்கத்தை உருவாக்குகிறோம்? என்ன ஒரு உண்மையான நிலைமை உருவாக்குறோம்? ஏற்கனவே சொன்னேன், உங்க நற்கிரியைகளை கண்டு பிதா மையப்படுவார் இருக்கு. நல்ல சமாரியன் போல எத்தனை பேர் உதவி பண்ணியிருக்கோம்? எப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கணும்னா எது முக்கியம்? அன்பு முக்கியம், தியாக வாழ்க்கை முக்கியம், பரிசுத்தம் முக்கியம், பணிவு முக்கியம், தாழ்ந்த ஒரு மனநிலை முக்கியம். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. தாழ்மை, அன்பு, பரிசுத்தம், தூய்மை, சாட்சியான ஜீவியம், சாட்சியான ஜீவியம். அந்த அக்கா கொள்ளலாம், அந்த பிரசங்கியார் கொள்ளலாம், ஆளு உண்மை உள்ளவரு, என்ன சாட்சியின் ஜீவியம் இருக்கு. ஏன்னா நீங்க எப்படி, நம்ம எப்படி தாழ்ந்து போனோம்? நரகத்துல தாழ்ந்து போவிய. நரகத்துக்கு ஒரு பேர் என்ன? ஆழமே இல்லாததான ஒரு பிட், பாட்டம்லெஸ் பிட். ஆழம்னா அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அங்க போயிட்டே இருப்பீங்க. அது விசுவாசியானாலும் சரி, ஊழியக்காரங்களும் யாராலும் சரி, அப்படியே போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா சாட்சியான ஜீவியம் கிடையாது. நீங்க நினைப்பீங்க சுதந்திரமா, சுதந்திரம் இல்ல. இருள் உள்ள பிரகாசமாட்டே இருக்கு. இருள் என்ன செய்யுது? உள்ள வேலை செய்யிட்டே இருக்கு. எனக்கு சண்டை போட முடியாது, எனக்கு உங்களை சிச்சல் வைக்க முடியாது. எனக்குள்ள ஒரே சிச்சை இந்த ஒண்ணுதான் முக்கியமாட்டு. என் தரிசனமே தான். என்ன? யாக்கோபுக்கு அவனுடைய பாவத்தை, இஸ்ரவேலுக்கு அவனுடைய அக்கிரமத்தை தெரியும். இதுதான் அடக்கி கொள்ளாத, சத்தமிட்டு சொல்லு. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். அதனாலதான் நான் என்ன, எனக்கு தெரிஞ்ச சொல்லிடுறேன். பைபிள் வசனம் எடுத்து மீது உள்ளது மேல இருக்காரு, ரத்த பலி, அது பார்த்து. ஆனா அறிவிக்க வேண்டியது என் கடமை. நீங்க நினைப்பீங்க நல்ல அனுபவம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒண்ணுமே இருக்க. அப்ப சாட்சியான ஜீவியம் இருக்கா? இருக்கா. சன்னியாச பிரதிஷ்டை உள்ள ஜீவியம் இருக்கா? இருக்கா. உப்பு என்ன செய்யுது? ருசி கொடுக்குது. யாருக்கு ருசி கொடுக்கும்? உணவுக்கு ருசி கொடுக்கும். அதே போல உங்களுடைய ஜீவியம் பூமிக்கு உப்பா இருந்து சொல்லப்பட்டு நீங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்குறீங்களா? உங்களோட இடப்படக்கூடிய சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், கல்யாணம் முடிஞ்சவங்க, இவங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவ காண்பிக்கிறீங்களா? பரிசுத்தத்தை காண்பிக்கிறீங்களா?
அவங்களுக்குள்ள இனி ரட்சிக்கப்படணும், இந்த அக்கா இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, அதுவும் ஒரு மனுஷ தானே, இந்த அண்ணன் இல்ல இந்த பிரசங்கர் இப்படி எல்லாம் இருக்காங்களே, அப்ப நானும் இப்படி மாறணும், ஒரு தாக்கத்தை உருவாக்குறீங்களா? அதுதான் பூமிக்கு உப்பாயிருங்க. உங்களை நீங்களே யோசிங்க, உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 4-7 வரையில வசனம் நான் சொல்றேன். அது எப்படி 99 ஆடுகளையும் விட்டுட்டு ஒரு ஆடுக்கு பின்னாடி போகக்கூடியதான ஒரு அனுபவம். இது ரொம்ப முக்கியமா. எப்போ மட்டும்தான் நீங்க பூமிக்கு உப்பா இருக்க முடியும் தெரியுமா? சுகத்தை விட்டுட்டு 99 இருக்குதே, அவங்க எனக்கு அனுகூலமா இருக்கிறாங்களே, அவங்க எனக்கு அனுகூலமா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அந்த 99 விட்டுட்டு ஒண்ணு என்னையும் பிடிக்காது, சபைக்கும் ஒழுங்கா வராது, தாறுமாறா போகுது, அதை தேடி போய் அது கூட இந்த புத்தி சொல்லி கொடுத்து தேவைப்பட்ட அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு இருத்தி 1/2 மணிக்கு 10 நிமிஷம் அந்த பிள்ளை கூட ஜோம் பண்ணி அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது. எப்படி ஜோமே வராது, நாடோடி மாதிரி இருக்கு, இங்க வா கூப்பிட்டு வச்சிருத்து, புள்ளவா மத்தியானம் நான் உனக்கு சாப்பாடு தரேன், நீ வா பக்கத்துல இருத்து, என்ன செய்யணும், சரி சாப்பிட்டாச்சா கொஞ்சம் பண்ணுவோமா, இல்ல சாப்பிட்டு கொஞ்சம் பண்ணுவோமா. அப்படி எத்தனை பேர் பிரயாசப்படுறோம். எனக்கு அது பண்ண நேரம் இல்லை, இது பண்ண நேரம் இல்லை, அது பண்ண நேரம் இல்லை, இது நீ பண்ண நேரம் இல்லை. என்ன ஆத்மா பாரம் இருக்கு? 99 இசைஞ்சு வரும், அதுக்கு மேல பயங்கர ஸ்நேகம் காட்டாதுங்க, அதை விடுங்க, அது தப்பிரும், அது ஒழுங்கா வந்துட்டு தான் இருக்கு. ஒண்ணு என்னையே குறை சொல்லுதே, என்னையே பிடிக்கலையே, அதுக்கு பின்னாடி போங்க, அதை தேடுங்க, அதை கண்டுபிடிங்க, அதை கூட அதை ஆத்மா ஆதாயப்படுத்துங்க, அதுவும் ஆத்மா தானையா. நம்ம என்ன செய்றோம், அவன் சரியில்லை, அவ சரியில்லை, அது மோசம், இது மோசம், ஒரு பட்டம் கட்டுறோம், நம்ம பாட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். இல்ல, பூமிக்கு எப்பந்தான் நீங்க உப்பா இருக்க முடியும்? இப்படி பிரயாசப்படும் போது அவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்ல, அவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. அதான் உண்மையான ஆத்ம பாரம், அதுதான் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறது. இல்லைன்னா இல்லை. அன்புனால, மனத்தாழ்மையினால, மன்னிக்கிறதுனால, சகிக்கிறதுனால, பொறுத்து கொள்றதுனால, வேண்டாம் வெறுப்பா இருக்கட்டும் ஆத்மாக்களை பின்னாடி சேர்ந்து அவங்களுக்கு உதவி பண்றதுனால அடுத்த என்ன நல்ல சமாரியம் போல சுகம் இல்லாம இருக்கு. நமக்கு அது முக்கியம். சுகம் இல்லாதவங்களுக்கு பாரத்தோட சுகம் கிடைக்கிறது வரைக்கும் ஜோம் பண்ணக்கூடியதான அனுபவம். அப்படி இருந்தா மட்டும்தான் மற்றவங்க நம்மளை குறித்து என்ன சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. அடுத்த காரியம் என்ன, சாரமற்று போனால். எப்படி? 4வது காரியம், சாரமற்று போனால் எதுக்கு தான் பிரயோஜனப்படுமா? வெளியில கொட்டப்படணும், வீட்டுல வைக்க முடியாது. உப்பு சாரமற்று போயிடுச்சு, அதுக்கப்புறம் அதை எங்க வைக்க முடியாதான், வீட்டுல வைக்க முடியாது, இல்ல அது இருக்கக்கூடிய இடத்துல வைக்க முடியாது, அது வெளியில தான் கொட்டுவாங்க. வெளியில கொட்டுறது எப்படி, காலில் மிதிப்படாம ஒரு அருமையான இடத்துல கொட்டுறோமா? இல்ல, தூர கொட்டுறாங்க. ஏன்? அது எதுக்குமே பிரயோஜனப்படாது, மிதிக்கப்படும். அந்த வசனத்தை வாசிங்க. அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி. எப்படி? அது எதுக்கும் பிரயோஜனப்படாது. அதாவது சாரமற்று போயிட்டீங்க, இங்க வச்சு உங்களை சாப்பாடு தந்து பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் பிரயோஜனப்படாது. ஏன்? சாரமற்று போயிட்டோம், உள்ள சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோம், உள்ள எல்லா கெட்டாவையும் உள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள இருத்துனா இங்க உள்ளவங்களே நீங்க கெடுத்துறீங்க. சரி, அவன் பக்கத்துல இல்லைன்னா யாராவது ஜோமன வருவாங்க, அவங்களுக்கா ஜோம் பண்ண போங்க, அவங்கள்ட்டையும் பேசி அவங்களும் இடர பண்றீங்க. புரியுதா? எதுக்கும் பிரயோஜனப்படாது, இங்கேயும் பிரயோஜனப்படாது. ஏன்? சாப்பிட்டு சும்மா இருப்போம், அதுவும் கிடையாது, அங்கேயும் குழப்பத்தை உண்டாக்கும். அடுத்து என்ன, சரி 2 பேருக்கு ஜோம் பண்ணுங்க ஏன்னு பார்த்தா அங்கேயும் குழப்பத்தை உண்டாக்கும். அப்ப என்ன, எதுக்குமே பிரயோஜனப்படாது, வெளியே தான் கொட்டப்படணும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற எதுக்கும் உதவாது. பாருங்க, எதுக்குமே பிரயோஜனப்படாது. அப்போ நீங்க தான் உப்பு, அந்த உப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த உப்பை வச்சு நீங்க பூமிக்கு எப்படி இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும். 3மே இல்ல, நீங்க எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டீங்க. எப்படி ஒரு ஊழியக்காரங்க, எப்படி ஒரு பிரசங்கியார் தன்னுடைய சாரத்தை இழக்கிறாங்க, தன்னுடைய ருசியை இழக்கிறாங்க, தன்னுடைய அனுபவத்தை இழக்கிறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை, ஜெபஜீவியம் போகும். ஜெபஜீவியத்தை விடும்போது, தேவ பயத்தை விடும்போது, கொடுக்கப்பட்ட உபதேசங்களை குறித்து பயம் இல்லாமலும், வேத வசனத்தின் மீது பயம் இல்லாமலும், நிசாரமான ஒரு வாழ்க்கை. எப்போ எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சுய புத்தியை சாடுறானோ அன்னையோட முடிச்சு. எப்படி? எப்போ எந்த மனுஷன் தன்னுடைய சுய புத்தியை சாயுதோ அதோட முடியுது. சாரம் எப்படி இழக்கிறீங்க? ஜெபத்தை விடும்போது. சாரம் எப்படி இழக்கிறீங்க? கீழ்ப்படிதலை விடும்போது. ஒரு ஆளை வச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு அங்கேயும் வச்சிருக்கு, கீழ்ப்படிதான் நடக்காத. அந்த கீழ்ப்படிதலை விடும்போது நீங்க நினைப்ப நல்லதா இருக்கேன், இல்ல ஆண்டவர்களுடைய பிரச்சனை அப்படியே மாறிடும்.
நீ நல்ல ஜோம் பண்ணுவிய, நல்லா பண்ணுவிய, ஆனா ஆண்டவர் தூரமா தான் இருக்க. நான் வச்சிருக்கேன், நீ கீழ்படியல, கணக்கா தான் இருக்கு. தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இது என்ன தெரியுமா? இந்த ஜபஜீவியம் இதெல்லாம் குறையும். அப்புறம் என்ன, ஆராதனைகளுக்கு வர கொஞ்சம் மடிக்கும். ஆராதனை வந்தாலும் அப்படி எழும்பி போயிடுவோம், கொஞ்சம் இருப்போம், கொஞ்சம் போயிடுவோம். சுவிசேஷம் கேட்கும் போது எழும்பி போயிடுவோம். ஏன்? உள்ள இருக்குது வேற ஆள், கேட்டா உள்ள தைக்கும். அப்ப என்ன, அதுக்கு முன்னாடி அப்படியே எழும்பி போயிடும். சாரம் எப்படி இழக்குது? நல்ல அனுபவம் இருக்குன்னு நினைப்போம். வெளியிலாம் பயங்கர ஃபேமஸ் தான், பயங்கரமா கிரியாண்டக்கு எல்லாம் சரிதான். அது பார்க்கும்போது எப்படி, என்ற ஒரு தகப்பனார் வந்தாரு, பிள்ளை பதில் சொன்னாரு, என் பிள்ளைக்கு பயங்கர தரிசனம் வெளிப்படுத்தலுமா இருக்கு, அப்படி இப்படி நல்ல பெருசா சொன்னார். நான் அப்படி கேட்டேன், பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு இருந்தேன். அம்பரை சொல்லாரு, அது நைட்டு ஜோம் பண்ணும் போது என் குடும்ப ஜபத்துக்கே வரமாட்டானே. நான் சொன்னேன், கீழ்ப்படியில் ரொம்ப கூப்பிட்டு பாப்பியலா? கூப்பிடுவான், வரமாட்டா. ஜோம் பண்ணுவாளா? அது கணக்காக தான் அப்படி இருக்கும் சொல்லு. நான் சொன்னேன், கடைசி காலமாகும், அசுத்தாவே பயங்கரமா கிரியை செய்யிட்டு இருக்கு, ஒழுங்கா கீழ்ப்படிய சொல்லுங்க, ஒழுங்கா ஜோம் பண்ண சொல்லுங்க, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதுங்க. கடைசி காலம் பயங்கரமா எல்லாம் நடக்கும். ஆனா யாரு மட்டும்தான் இருக்க மாட்டாங்க, அந்த தேவன். நான் பயப்படக்கூடிய இந்த ஒன்னே ஒன்று தான், எனக்கு இதெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் முழங்கால் நின்னா எனக்குள்ள தேவனுடைய அந்த கிருபையும் பிரசனமும் இருக்கணும். நான் தனிமையை இருக்கும் போதும் அந்த பிரசனத்தை நான் உணரணும். இது மட்டும்தான் நான் பயப்படுவேன். அது இல்லையா உடனேயே நான் என்னையே சோதித்து பார்ப்பேன், எங்க தடை வந்துச்சு, எங்க வந்துச்சு, மன்னி ஆண்டவரே ஒப்புரவாயிரும். ஏன்னா எனக்கும் என் ஆண்டவருக்குள்ள உறவுல எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. நான் குறவுள்ள மனுஷன் தான். எனக்கு அந்த ஒரு உறவு மட்டும்தான் என்னை பலப்படுத்தியே கொண்டு போயிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கும் தேவை. இல்ல வெளியில சொல்றவங்க வார்த்தைகளை கேட்டு அதுகளுக்கு பின்னாடி ஓடி பாருங்க, உங்க நிலைமை ஐயோ பரிதாபம், ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை இருக்கு. ஒரு உப்பு உண்மையிலே ஜெனிவன் உப்பா இருந்துச்சுன்னா அது சாரம் இழக்காது. புரியலையோ? உப்பு சரியான பக்குவப்படுத்தி எடுக்கக்கூடியதான உப்பு ஒரு காலமா சாரம் இழக்காது. எங்க ஊர்ல நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எப்படி சைக்கிள்ல பரல் உப்பு கொண்டு வருவாங்க, இந்த சாக்குல வச்சு கேட்டா அளந்து எடுத்து போடுவாங்க. அந்த ஒரு உப்பை எடுத்து உடச்சி பாருங்க, அது ஒரு 100 பீஸ் ஒரு 50 பீஸ் ஆக்கிட்டு அதுல ஒரு சின்ன பீஸை எடுத்து வாயில போட்டு பாருங்க, அதுவும் உப்பு கறிக்கும். அதுக்கு என்ன இருக்கும்? உப்பு தன்மை இருக்கு. அப்ப எப்போ ஒரு உப்பு அந்த உப்பு தன்மை இழக்குது, அது சரியா பக்குவப்படுத்தாததா இருக்கணும். ரெண்டாவது என்ன, ஜிப்சம்ங்கிறது ஒண்ணு சேர்ப்பாங்க, ஹாப் சால்ட் ஹாப் ஜிப்சம் பாங்க. அப்படின்னா பாதி உப்பையும் பாதி ஜிப்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து சாஃப்ட் ஒயிட் ராக்கும்பாங்க ஜிப்சம். அதை பொடிச்சு அதை என்ன செய்வாங்க, இதோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அதனுடைய உண்மை தன்மையை அது இழக்குது. அப்போ உங்களுடைய உண்மைத்தன்மை எப்ப இழக்கப்படும்? ஜெபத்தை விடும்போது, தேவனோடு உள்ள உறவை விடும்போது, வேதத்தின் மீது உள்ளதான நம்பிக்கை அற்று போகும்போது. நான் ஏன் இது சொல்றேன்? வேதத்தின் மீது நம்பிக்கை உங்களுக்கு இருக்க, நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு போலாம். நான் சொல்றது நான் உணர்ந்து சொல்றேன். எத்தனை விசுவாசிகள், எத்தனை பிரசங்கமார்களுக்கு வேதத்தின் மீது நம்பிக்கை இல்லை. நீங்க பிரசங்கம் பண்ணலாம். ஏன் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்? அது தேவனுடைய வார்த்தைன்னா அது இருபுறம் வெட்டும். அப்ப அது ஏன் உங்களுக்குள்ள வெட்டல? மனத்தாழ்மன் இருக்குல்ல, அப்ப ஏன் உங்களுக்குள்ள அனுபவத்தை அடையல? அது இல்லைங்கிறத ஏன் உணர முடியல? அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தான். ஏன்? அது தேவனுடைய வார்த்தை. அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றது எனக்குள்ள இருக்கணும், இல்லையா நான் அழணும். அந்த விசுவாசமே இருக்காது. ஏதோ பிரசங்கம் பண்றதுக்கான ஒரு 50, 30, 40 வசனங்கள் ஞாபகத்தில் வச்சிருப்போம், அடிச்சு விட்டுருவோம். தேவனுடைய தொடர்பு குறைய 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 அது எங்க போய் நிற்கும் தெரியுமா? அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெபஜீவியம் குறையும், வேதம் வாசிப்பு குறையும். இந்த சுவிசேஷம் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எளிமை போனா கொள்ளலாம், ஒரு மனமா கேட்க தோணாது, போனா கொள்ளலாம். இது எங்க கொண்டு போய் நிற்கும்? தூக்கத்துல கொண்டு விடும், சோம்பல்ல கொண்டு விடும், உழைக்க தோணாது. அதுக்கு பிறகு என்ன? மாம்ச சிந்தையில கொண்டு விடும். எங்க கொண்டு விடும்? மாம்ச சிந்தனை. அடுத்து எதுல கொண்டு விடும்? குடும்ப பற்றுல. அடுத்து என்ன? உலக சிநேகத்துல. அடுத்து என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதே அடுத்தவங்க தான் பிரியப்படுத்தி போயிட்டு இருப்பீங்க. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர எங்க நிற்கீங்க? அடுத்த மனுஷனை பிரியப்படுத்துறீங்க. 4 பேர் கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விரும்புவீங்க. தனியா இருக்க முடியாது, தனி ஜெபம் பண்ண முடியாது. 4 பேரோட சேர்ந்து இருப்பீங்க, அவங்கள பிரியப்படுத்துவீங்க. இது எல்லாமே அறிகுறி என்ன? சன்னியாசிக்குள்ள அறிகுறி இல்லை. சன்னியாசி
அவன் தனிமையில, அதாவது இயேசு கிறிஸ்துவ பற்றியும் சொல்லுவாங்க, யோவான் ஸ்நானம் படிச்சுவாங்க, தே ஆர் ஹெர்மிட், அப்படின்னா துறவிகள். அவங்க அதனால ஆண்டவரை பாருங்க, அது வரைக்கும் எங்க இருந்தாருன்னே தெரியாது. யோவான் ஸ்நானம் பாருங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க பாலைவனத்துல இருந்து தனியா வாழ்ந்தாங்க, தனியா ஆண்டோட உறவாடினாங்க. அவங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, பகல் முழுதும் ஊழியம், நைட் எங்க போயிருவார், தனியா ஜோம் பண்ண போயிருவார், அதிகாலை எங்க போய் தனியா ஜோம் பண்ண போயிருவார். தனி ஒரு தொடர்பு. இது ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு துறவிக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு யதார்த்தமான சாரம். இந்த சாரம் இல்லாம ஜெபமே பண்ண முடியல, கொட்டாய் வருது, ஜெபம் பண்ண முடியல, அந்த நேரம் தான் பல யோசனைகள் வருது, நீங்க விழுந்துட்டீங்க. அப்ப என்ன உள்ள வந்துடும்? மாம்ச சிந்தை உள்ள வந்துடும். எப்படி? பாதி ஜிப்சம் பாதி மிக்ஸ் பண்ணக்கூடிய தன்மை எங்க வந்துட்டு, அந்த உப்பு, நல்ல உப்பு, அது பாதி ஆயிடுச்சு, அனுபவம் பாதி போயிடுச்சு. இன்னைக்கு இதுல என்ன வந்துட்டு? சுயம் வந்துச்சு, ஆசை வந்துச்சு, குடும்ப சிநேகம் வந்துச்சு, பொருளாசை. அநேகர்கிட்ட இருக்கிறது பொருளாசை. அதை நீங்க கண்டுபிடிங்க, என்னென்ன பொருளாசை. அடுத்த ஒரு சில இடம் சோம்பல். இப்ப என்ன, சாத்தான் வஞ்சி வச்சிருக்கான், கையங்காலையும் கட்டி வச்சிருக்கு, எங்கேயும் போய் தோணாது, இங்கேயும் சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்துரு. ஒரு தாளந்து உள்ளவன் ஆண்டு சொன்னார், பொல்லாத ஊழியக்காரனே நீ, நரகம். நீங்க என்ன தைரியத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன தைரியத்தில் இருக்கிறீங்கன்னே தெரியாது. இதெல்லாம் சாத்தான் இருக்குது. சோம்பல், குடும்ப பற்று, இங்கேயே இருந்துடலாம், இப்படியே வாழ்ந்துடலாம். எங்க போவிய? ஒரு இடம் போக முடியும், அலைமோதிட்டு இருப்பீங்க செத்த பிறகு. அடுத்து என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி குறை சொல்லக்கூடிய, ஏன்னா இங்கதான் இருக்கும். சாத்தான் உள்ள வந்துருவான், தன்னை பற்றில எண்ணமே இருக்காது. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம், நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பரிதாபமான காரியம். நீங்க அனுபவத்தை இழக்கும் போது உங்களை குறித்த சிந்தனை உங்களுக்கு இருக்கவே செய்யாது. அடுத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டு, அவன் எப்படி, இந்த பிரசங்கர் எப்படி, இவங்க எப்படி, எல்லாம் கரெக்ட். ஆனா என் புண்ணியவான் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுதா? அது சாத்தனுடைய பயங்கர வஞ்சகம். சாராட்டு போயிட்டீங்க. ஏன்? அகக்கண்கள் குருடாக்கப்பட்டது. என்ன ஆயிட்டு? உங்களுடைய அகக்கண்கள் குருடாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? நீங்க உண்மையும் உத்தவமா இருக்க முடியாது. ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனே என்று. பவுலப்போஸ்தலர் சொல்கிறார், நான் உண்மை உள்ளவன் என்று அறிந்து ஊழியத்தை வச்சிருக்காரு. மோசே தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவார், எப்படி? என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உண்மை இருக்க. ஏன்? நீங்க தேவனை பிரியப்படுத்தல, மக்களையே பிரியப்படுத்தி, இங்கேயும் ஒரு சிலரை பிரியப்படுத்தி, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே போயிட்டு இருப்பீங்க. ஆனா சாரத்தை இழந்துட்டீங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு நிலைமை. முடிவு பரியந்தம் உண்மையா இருக்க முடியுமா? முடியாது. வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படும். முடிவு பரியந்தம். இப்ப என்ன? சாயம் வெளுத்துறோம், கொஞ்ச நாளையில சாயம் வெளுத்துறோம். ஏன்? தேவனோட தொடர்பு போயிட்டு உள்ள இருள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன? அந்த சாரம் போயிடும். ஏதோ அப்படி இருப்போம், காட்சிக்கு, ஒரு பார்க்கறது பார்வைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரன். ஆனா ஒரு அனுபவமே இருக்கு. 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்கம்மா? இல்ல. எப்படிப்பட்டவங்களா மாறிடுறீங்க? பாதையில விதைக்கப்பட்டதான விதம் போல போயிரும். சாத்தான் கொண்டு போயிட்டான். முற்கள், உலக ஆசைகள், இதுல எல்லாம் பிடிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க. சாரமற்று போனீங்க. ஆனா சாரமற்று போன பிறகு சாரம் ஏற்ற முடியுமா? முடியாது. உப்பு இருக்கு, ஒவ்வொரு பொடி உப்பையும் எடுத்து அதுக்குள்ள நீங்க கெமிக்கல்ல காரத்தை ஏற்றி, எப்படி உப்புக்குள்ள தன்மை ஏற்று ஒவ்வொன்றுக்குள்ளே ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. உப்பு சாரமற்று போனால் முடிஞ்சு. தைலம், பரிமள தைலம், ஒரு செத்தையி அதுல விழுந்துட்டாலே ஒட்டுமொத்த தைலமும் கெட்டு போயிடும் சொல்லிடுறாங்க. அப்ப அதே போல வீழ்ச்சி ஊழியக்காரங்களுக்கு, பிரசங்கமாளுக்கு வந்திருந்தா அது எழும்புறது சாதாரண காரியம் கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, சாரமற்று போனேன். எவ்வளவு இதை படிக்கும்போது ஷாக்கா இருக்கும். ஆண்டவர் இவ்வளவு ஷார்ப்பா சொல்றாரு, அப்ப வேற வழியே இல்லையா? இல்ல, நீங்க தான் அந்த உப்பு. அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ரொம்ப கவனமா இல்லாம உங்க ஜீவன் இருக்குமே. ஆனா கொஞ்ச நாள்ல எப்படி ஆகும் தெரியுமா? பல குற்றங்கள் குறைகளுக்குள்ள ஆயிருங்க. நீங்களே பாருங்க, ஏன் உங்க ஜீவிதத்துல குற்றம் வருது? ஏன் உங்க ஊழியத்துல உங்களை குறை சொல்றாங்க? ஏன் உங்களுக்கு என்னென்ன தப்புன்னு சொல்றாங்க? காரணம் என்ன? இருள் பிடிச்சிட்டு. காரணம் என்ன? சுய நான்கிற எண்ணம் வந்துட்டு. காரணம் என்ன? கீழ்ப்படியாம, நான் செய்யறது கரெக்ட். அடுத்தது என்ன? ஜெபஜீவியமே இருக்க. அப்போ என்ன உண்டாகுது? சரின்னு பட்டு நீங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் பின்னாடியும் கம்ப்ளைண்ட்க்கு மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. அடுத்தவங்க சொல்றாங்க. என்ன ஆயிப்போச்சு? தேவ பிரசனம் இல்ல, சாரமற்று போயிட்டீங்க. இங்கேயும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுவோடு கூட தான் 70 சீஷர்கள் இருந்தாங்க. இயேசுவோடு கூட தான் யூதாசம் இருந்துச்சு.
நல்லா புரிஞ்சுடுங்க. ஊழியம் தான் செய்தாங்க, ஆனா முடிவு நிலை நிற்க முடியல. சாரம் அந்த உண்மைத்தன்மை போயிடுச்சு. 70 பேரும் போயிட்டாங்க. எதனால போனாங்க? சுயம். எதனால போனாங்க? கீழ்ப்படியாம. அநேகர் விழ காரணம் என்ன? சுயம். சொன்னா ஒண்ணு மண்டல யாரு மனக்கடினம் உள்ள வந்துடும். உள்ள உடனே மனக்கடினம். யாருக்கு நஷ்டம்? ஐயோ, உங்களுக்கு தான் நஷ்டம். சொல்லப்பட்டு கொடுத்தான உபதேசம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, கீழ்ப்படிய முடியல, தொலைஞ்சாங்க. கீழ்ப்படிய முடியாதவங்க சாரமற்று போயிடுவாங்க. அடுத்து என்ன? யூதாசுக்கு என்ன? பண ஆசை. ஆசை. நீங்க நினைக்கல நான் கரெக்டா வண்டி போகுது, ஆனா ஆசை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டு. நீ இல்ல. ஊழியக்காரன் யாரு? ஆசையும் இச்சையும் சிலுவையில் அறைந்தவன். அப்போ ஆண்டவரோடு கூட இருந்த மனுஷனுடைய நிலைமை இப்படி பரிதாபமான நிலைமை. ஊழியம் தான் செய்யறாங்க, ஆனா உப்பு, சாரம் இல்லாத உப்பு, முடிவு பரிதாபம். யூதாசை இப்பவும் மிதிச்சிட்டு இருக்கும். யூதாசை இப்பவும் மிதிச்சிட்டு இருக்கும். 70 சீஷர்களை இப்பவுமே என்ன செய்யறோம்? கீழ்ப்படியாமைக்கு எடுத்து பிரசங்கம் பண்ணி அடிச்சு விட்டுறோம், மிதிக்கிறோம். அதே போலதான் உங்களை மிதிப்பாங்க. செத்த பிறகு மிதிப்பாங்க. அவ சரியில்லை, அவங்க சரியில்லை, இல்ல அந்த ஊழியாரங்க சரியில்லை, இல்ல அந்த பிரசங்கார சரியில்லை. எப்போ? செத்த பிறகு வரைக்கும் சொல்லுவாங்க. மிதிக்கக்கூடிய நிலைமை. ஊர்ல கிளை சபைகள்ல குறை சொல்லுவாங்க, அதான் மிதிக்கிறது. அப்படியே பேரும் ஒரு அனுபவம் இல்லாம. பவுலோடு கூட யார் இருந்தா? தேமா இருந்துச்சு. என்ன? உலக ஆசை. யூதாசுக்கு பண ஆசை, இங்க ஆசை. உங்களை குறித்து கவனமா இருங்க. ஆசை வருதா? முழங்கால நில்லுங்க. ஆசை வரதான் செய்யும். சாத்தான் அக்னி அஸ்திரம். அவனுக்கு வேலையே பொய்யாட்டு ஏதாவது ஒன்ன போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏவாளுக்குள்ள ஒரு ஆசையை விதைச்சது மாதிரி. அது உலகம் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்தான் இருப்பான்? அவனுடைய அம்புகளை எதிர்த்தான் இருப்பான். நமக்கு ஞானம் வேணும். இது சாத்தானுக்கு. அதான் சொல்றது, நாம் சாத்தானின் தந்திரங்களை அறிந்திருக்கிறோமே. அதான் உங்களுக்கு வேணும். சாத்தானின் தந்திரங்களை அறிஞ்சவங்களா இருக்கணும். அப்ப ஆசை வருது. இது நான் ஊழியக்காரன், நான் இது ஊழியக்காரன், எனக்குள்ள இது சரிபடாது, சீப்போ வந்துட்டு முழங்கால் நிற்கணும், அழணும். அதுக்கு பிறகு அது வாழ்நாள்லே வராது. வரும். எது? சாத்தான் போடுவோம், ஆனா உள்ள வரவே முடியாது. உள்ள எப்படி? உங்களுக்குள்ளே ஒரு கசப்பு, உங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு, உங்களுக்குள்ளே என்ன ரொம்ப ஒரு உங்களோட ஜீவிதத்தை குறித்தான ஒரு கரெக்டான ஒரு உணர்வு இருக்கும். ஒன்னு அணுக விட மாட்டீங்க. யாருக்குள்ள இந்த அனுபவம் இருக்கும்? ஜெபஜீவம் உள்ளவங்க. ஜெபஜீவம் இல்லாதவங்களுக்குள்ள என்ன ஆகி போகும்? ஒண்ணுமே இருக்கு. அந்த மனுஷன் விழுந்துருவான். ஆசை, உலக ஆசைதான். தேமாக்க வாழ்க்கை முடிச்சிச்சு. மிதிக்கிறோம், இப்போ மிதிக்கிறோம். கெட்ட ஊழியக்காரங்கன்னா தேமா வந்துடும். கெட்ட ஊழியக்காரனா பிள்ளையாம வந்துடும். ஆண்டவர் ஒரு காலத்துல பேசின மனுஷன். நீங்க ஒரு காலத்துல தேவனுடைய தரிசனங்களை பெற்றிருக்கலாம், சொப்பனங்களை பெற்றிருக்கலாம். எப்படி வந்துட்டு போட்டு லிஸ்ட் வந்துடும். இப்போ போட்டு மிதிச்சுட்டே இருக்கும். அதே போல மிதிக்கப்படுவீங்க. இதெல்லாம் காரணம் என்ன? ஜெபத்தை அப்படியே விடும்போது உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி உண்டா. தேவ சிநேகத்தை அப்படியே விடும்போது உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி உண்டா. சிலுவையை தியானிக்க முடியாது. மற்றவங்களை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் சன்னியாசிகள் நம்ம சிலுவையை தியானிக்கணும். அதை தியானிக்க தான் உலகமும் அதன் ஆசைகளும் அதன் இச்சைகளும் வெறுப்பா உங்களுக்குள்ள வரும். ஒரு எண்ணம் வந்தாலும் சீப்போ, அதை எப்படி சொல்ல முடியும்? வெறுப்போட சொல்ல முடியும், கடிந்து கொள்ளுதலோட சொல்ல முடியும். வேண்டாம் சொல்ல முடியும். இது அப்படி இல்லை. அதை சிந்திச்சு, அதை தியானிச்சு, சிற்றின்பம் கொண்டு முடிஞ்ச பிறகு வந்துட்டு இதெல்லாம் எப்படி வருது? சிலுவை தியானிக்க முடியல, ஒரு மனமா உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியலையா? விழுந்துட்டோம். வேதம் படிக்கக்கூடிய வாஞ்ச குறையுதா? விழுந்துட்டீங்க. கஷ்டம், முடியல, டைம் இல்ல. அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க, அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க. அந்த வாஞ்ச உங்களை நெருக்கும். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை மேல வாஞ்ச குறையுதா? சாராற்று போறோம். உபதேசம் கேட்க தோணலையா? கஷ்டமா இருக்கா? வேண்டா வெறுப்பா இருக்கா? குத்துதா? இதெல்லாம் முடியாதியா தோணுதா? அனுபவத்துல இருந்து கீழே விழுந்துட்டோம். பரிசுத்துக்கு மாறான எண்ணங்களை உதிக்குதா? சாரமற்று போனோம். உலக சிநேகம் அதிகமாகுதா? சாரமற்று போனோம். குடும்ப பற்று அதிகமாகுதா? மிதிக்கப்பட்ட நிலைமைக்கு ஆயிட்டோம். மனுஷங்களை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களா? மனுஷங்களை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க விழுந்துட்டீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? தேவன் அப்படியே ஒதுக்கிட்டு சரீர பிரகாரமான காரியங்களுக்காக 4 பேரை பிரியப்படுத்தி எப்படி அப்படியே போய் அதுக்கு பிறகு தனிமையெல்லாம் இருக்க முடியாது. ஜெபம் எல்லாம் ஓடாது. அதுக்கு பிறகு என்ன ஆயிரும்? தொட்டம் முடிஞ்ச கசப்பு உருவாகும், வெறுப்பு உருவாகும், வெடிக்கூடிய குணம் உண்டாகும், சத்தம் போட்ட குணம் உண்டாகும், சகிப்புத்தன்மை இருக்காது. முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதார். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதார். அநேகருடைய நிலைமை ரொம்ப பரிதம். அழகான கண்ணாடி கூளை
பல ஆயிரம் உள்ளதான ரொம்ப விசேஷமான கண்ணாடி குவளை. தெரியாம கை தவறிட்டு, ஐயோ இத்தனை 1000 ரூபா கொடுத்து வாங்குறது, எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன துண்டு வரைக்கும் விடாம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கண்ணாடி என்ன செய்யிட்டோம், ஒட்டிட்டோம். ஒட்டுனாலும் அது அதனுடைய பழைய அந்த அழகுக்கு, பழைய அந்த உருவத்துக்கு வருமா? வராது. அதுல அங்கெங்கயா பீஸ் 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 பீஸா இருக்கும். அந்த பழைய ஒரிஜினலுக்கு வராது. உப்பு சாரமற்று போனா நிலைமையும் இதே நிலைமை தான். மிதிக்கதான் பயன்படும். உங்க வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி 2 வீழ்ச்சி வரலாம். தொட்டம் பிடிச்சிருக்கும் வீழ்ச்சி, எல்லாத்திலுமே வீழ்ச்சி, ஒரு அனுபவமும் இல்லை, குற்றங்கள் குறைகள், எழும்புது ரொம்ப கஷ்டம். இங்கேயும் மிதிக்கப்படுவீங்க, பலரும் பல குறை சொல்லுவாங்க, எங்க போனாலும் குறைகள் வரும். வாழ்க்கையில மிதிக்கப்பட்டதான ஒரு பரிதாபமான நிலைமையே. அப்போ உங்களை பார்க்கணும், என் நிலைமை எப்படி இருக்கு. நீ உப்பை, அதாவது ஹாஃப் ஜிப்சம் சேர்ந்தான அந்த உப்பை ஒண்ணுக்குமே பயன்படுத்த முடியாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சிருக்காங்க. பழைய காலத்துல என்ன செய்வாங்களான்னா, மனுஷனுடைய வேஸ்ட்ல எல்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்களாம், சேர்த்து குயில போட்டிருப்பாங்க. அந்த உப்பு, அந்த இது இடம் வந்து பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்லா இருக்கக்கூடியதான அந்த இடத்துக்கு அந்த ஸ்மெல்ல போக்குறதுக்கு இந்த உப்பை வீசுவாங்களாம். ஆனா அந்த உப்பை வீசினாலும் அதுக்கு வரைக்கும் பிரயோஜனப்படாதுங்கிறாங்க. ஏன்? அந்த ஸ்மெல் அது கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஸ்மெல், எந்த உப்பால கட்டுப்படுத்த முடியாது? பாதி ஜிப்ஸும் சேர்ந்துதான சாரமற்ற உப்பு. அதுக்கு அர்த்தம் என்ன? இது எதுக்கு சொல்ல வரேன்? மனுஷர்களாக சீ என்று சொல்லக்கூடியதான மனித கழிவுக்கு வரைக்கும் பிரயோஜனப்படாதது உப்பு. எந்த உப்பு? சாரமற்ற உப்பு. அதே போலதான் நீங்க இத்தனை வருஷம் வாழ்க்கையில தேவபயம் இல்லாம, ஜெபஜீவியம் இல்லாம, வேத வசனத்தை குறித்த அறிவு இல்லாம, வேத வசனத்தை குறித்த எச்சரிப்பு இல்லாம உங்க வாழ்க்கை இருக்கும்போது, நீங்க தேவனுக்கும் மனுஷனுக்கும், இங்க ஊழியக்காரங்க மத்தியிலையும், பிரசங்கியார் மத்தியிலையும், நீங்க விசுவாசிகள் மத்தியிலையும், மற்ற ஜனங்கள் மத்தியிலையும், யாருக்கும் எந்த விதத்திலையும் பிரயோஜனமே இல்லாதவர்களா இருக்கிறீங்க, மாறிடுவீங்க, இருப்பீங்க. அநேகரை விடுவிக்க அழைக்கப்பட்ட நீங்க விடுதலை இல்லாமலேயே மறிக்கக்கூடிய பரிதாபம். ஊழியக்காரங்க யாரு? அடுத்தவங்களுக்கு விடுவிக்கப்பட்டதான காரியங்களை சொல்லக்கூடியவங்க. எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா விடுவிக்கப்பட்டிருக்கேன், என்ன இருக்கு இதான். அழைக்கப்பட்ட நீங்க பாவ வாசனை உள்ளவங்களா இருக்கும் போது, பாவ அடிமைத்தனத்தினுடைய கட்டுகளால் கட்டப்பட்டவங்களா இருக்கும் போது, நீங்க அநேகரை விடுவிக்க முடியாது. உங்களை நீங்களே விடுவிக்க முடியாதவர்களாக பரிதாபமான நிலைமை வந்துடும். தேவனை இழக்கிறீங்க, தெய்வீகத்தை இழக்கிறீங்க, சகலத்தை இழக்கிறீங்க. வெறுமையாகவே ஒரு நடைபெணமா இந்த உலகத்துல வாழ்ந்து பார்வைக்கு மட்டும் அனைவருடைய வந்தனத்தை பெற்று ஊழியக்காரங்க காணப்பட்டு பரிதாபமான செத்து அலையக்கூடியவங்களாகவே இருப்பீங்க. உப்பு சாரமற்று போனால் மறுபடி எந்த விதத்திலும் சாரம் ஏற்றப்படவே முடியாது. ஒரு சில வசனங்களை மட்டும் ஆண்டவர் கடுமையா சொன்ன சில வசனங்களை மட்டும், ஆண்டவர் மட்டும் இல்ல, பைபிளில் உள்ள சில கடுமையான வசனங்களை மட்டும் சொல்றேன். இது வேகமா எடுத்து வாசித்துருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இப்ப என்ன செய்யறோம்? ஆபிரகாம் குறித்து 1 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணிடுவோம், யாக்கோபு குறித்து 1 மணிக்கூர் பிரசங்கம் பண்ணிடுவோம், எல்லாரும் குறித்து தீர்க்கதரிசிகளை குறித்து அருமையா பிரசங்கம் பண்ணிடுவோம். ஆனா அந்த நாள்ல அவங்க கூட இருக்க முடியாது, புறம்பே தள்ளப்பட்டவர்களா இருப்பீங்க. அந்த இப்போ நான் சொல்ற எதுவுமே உங்களுக்கு பெருசா தோணாது. அப்போ அழுவீங்க, பல்ல கடிப்பீங்க. அந்த பல்ல கடிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு வெப்ராளம், ஒரு வேதனை, ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு உங்களை நெருக்கி ஏகும் போது பல்ல போட்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிப்பீங்க. அது எப்போ உண்டாகும்? சாரமற்று போய் முடிவில் உண்டாகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 8:12. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் வண்டி கரெக்டா போகுது, நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் சரின்னு சொல்றோமே, ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்கா? அந்த பிள்ளைக்கு பிரியம் இல்லையே தகப்பனார் கொடுத்தது. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து கொள்ளுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜ்யத்தின் புத்திரரோ. ஆதி பெந்த சத்திய சபை எதுக்கு? அது பரிசுத்தமான சபை, பரிசுத்தவான்களை உருவாக்குறதுக்கு. அப்ப ஊழியம் செய்யக்கூடிய எப்படி இருப்பாங்க? பரிசுத்தவான்களா இருப்பாங்க. அப்ப ராஜ்யத்தின் புத்திரர்கள் இவர்கள். ஆனா வேதம் சொல்லுது, நீ இவ்வளவு நாளும் நாடகம் தான் ஆடி இருக்கா, ராஜ்யத்தின் புத்திரன் சொல்லி இங்க மற்றவங்க எல்லாம் உனக்கு சாட்சி கூறலாம், ஆனா உனக்கு ஐயோ. ராஜ்யத்தின் புத்திரரோ
ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நரகம் வேற ஒண்ணுமே கிடையாது, நரகம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 41 42 வசனங்களை வாசிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. எப்படி இடரல் பண்றீங்களா, அக்கிரமம் செய்றீங்களா போடு இடங்கள்ல, உங்களையும் எல்லாம் சேப்பர். இல்ல எனக்கு மட்டும் வேற நடக்காத காரியம், பயப்படுங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு. இடரல் பண்றீங்களா, அக்கிரமம் செய்றீங்களா, எப்படி முடிவு பரிதாபம். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பாருங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். 50 வசனம். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பாருங்க, ஒரு காரியத்தை திரும்ப 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 சொல்ற. ஏன் ஆண்டவர் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மை, அது மெய்யாகவே உண்மை, அது நடந்து நிறைவேறும். பார்க்கலாம், பார்க்கும்போது என்ன, ஒருத்தர் உங்களுக்கு துணை செய்ய மாட்டாங்க, பல்ல மட்டும் கடிப்பிய, அழுவிய, கண்ணீர் வெடிப்பீங்க. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 6 வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். என்ன சொல்றாரு? ஏன் வீழ்ச்சி, ஏன் சாரம் இல்லாம போறீங்க? சாரம் இல்லாம ஆகவே முடியாது. நீங்க தேவபயத்தோட இருந்து பாருங்க, ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் பொய்யாகாது, ஜெபஜீவியம் கிடையாது, தேவஸ்நேகம் கிடையாது, தேவனுடைய உறவு கிடையாது. அப்ப என்ன ஆகும்? எல்லாமே தலைகீழ மாறும். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அப்ப ஊழியக்காரங்க நீங்க அடுத்தவங்களை பிரியப்படுத்துறதுக்கு நேரம் ஒதுக்காதுங்க, தேவனை பிரியப்பட்டு நேரத்தை ஒதுக்குங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெட்டப்படுவான். வெட்டுறதுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கொடியில அந்த ஒரு கம்பை என்ன செய்யறாங்க, ஒரு சிசரை வச்சு இரும்ப வச்சு வெட்டுறாங்க. வெட்டும் போதே வலிக்கும், அப்புறம் பிரயோஜனமே இல்லை. என்னை ஒட்டிர ஆண்டவரே, என்னை ஒட்டிர ஆண்டவரே, கொஞ்சம் அனுபவத்துல குறைஞ்சிட்டேன், கொஞ்சம் சொல்லுவாரு, இனி ஒட்ட முடியாது பாரு. ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காரியமாகும். ஊழியக்காரன் ரொம்ப பிறகு ஒரு கொடியை ஒட்ட முடியுமா? ஒட்டலாம், அங்க ஒரு புண்ணியம் இருக்காது. ஒட்டினா நிற்கும், எப்படி காஞ்சு நின்றுட்டே இருக்கும். வெட்டப்படும், அடுத்த எரியப்படுது, அடுத்த பிறகு என்ன காஞ்சு போகுது, அப்பவும் விடல, எரிஞ்சு சாம்பலாய் ஒண்ணு இல்லாம போகுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 51 வசனம் வாசிங்க. 24:51. அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பாருங்க, தன் கடமையை செய்யாத ஊழியக்காரனை, தன் கடமையை செய்யாத எந்த ஒரு மனுஷனையும் கடுமையாய் தண்டிப்பாங்க. கடுமையா தண்டித்து எங்க கொண்டு போடுவாங்களாம்? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு. ஒரு தாளந்து உள்ளவனு பார்த்தா, பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாதவனும் சோம்பல் உள்ளவனுமான ஊழியக்காரனே, என்ன செய்யாரு? அழுகையும் பற்கடிப்பு உள்ளவன போட்டுரு, அந்த இடத்துக்கே போட்டுரு, நரகத்துக்கே போட்டுரு, அக்னி கந்தம் உள்ள இடத்துக்கே போட்டுரு. உங்களை நீங்க பாருங்க, குடும்ப பட்டு பிடிச்சி இங்கேயே இருக்கிறீங்க, பல பொய்யான காரியங்களை சொல்லி இங்கேயே இருக்கிறீங்க, இது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, இருங்க. முடிவெங்க? நரகம். முடிவெங்க? நரகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 62 வசனம் வாசிங்க. லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஊழியத்துக்கு வரும்போது என்ன இருக்கு? நான் ஆண்டோருக்கு ஊழியம் செய்வேன், சபைக்கு உள்ள காரியங்களுக்கு கீழ்ப்படிவேன், நடத்தக்கூடியவங்களுக்கு கீழ்ப்படிவேன், நான் ஆண்டோருக்கு உண்மையா ஊழியம் செய்வேன். இப்போ உங்க நிலைமை எப்படி இருக்கு? முன்னோக்கி போறீங்களா? இல்ல, பின்னோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஊழியம் செய்றீங்க, உங்க மனசுக்கு ஊழியம் செய்றீங்க, உங்களுக்கு திருப்தியான காரியங்களை மட்டும் செய்றீங்க, அவ்வளவுதான். நீங்க யாருக்கு ஊழியம் செய்யல? தேவனுக்கு அல்ல. நீங்க தேவனுக்கு அல்ல, ஆண்டவருக்கு அல்ல. திருப்பி பார்த்துட்டீங்க. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு பரலோகராஜ்யம் சம்பந்தமே கிடையாது. நீங்க சொல்லலாம், நான் ஊழியக்காரன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 21-23 வரைக்கும் வாசிங்க. 7:21-23 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அநேகர் உங்களை வஞ்சித்துக்கிட்டு, குறிப்பா ஊழியக்காரங்க. எப்படி அது? நான் ஊழியம் தானே செய்யிட்டு இருக்கேன், நானும் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நான் கேட்கவே இல்லை,
ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ஜெபம் கேட்கப்படாது. கீழ்ப்படிதல் இல்லையே, சொல்றதை செய்யறது இல்லையே. ஆனா என்ன, இங்க இருந்துக்கிடுறேன், நான் இங்கே இருந்து நான் ஊழியம் பண்றேன். ஆண்டவரே சொல்லிட்டேன், உன்னை நான் அறியேன். எனக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப ஷாக்கா இருக்கும். அப்ப இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தோம், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும் ஆண்டவரே அப்பா பிதாவேன்னு சொல்றது எல்லாமே அது சாத்தானுக்கா இருக்கு. நான் இப்படியே யோசிப்பேன், உன்னை ஒரு காலமும் நான் அறியேன். ஒரு காலம் அப்போ என் ரட்சிப்பு வீணு, என் பரிசுத்த அபிஷேகம் வீணு, நான் அப்பா அப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது எல்லாமே குப்பை, ஒண்ணுமே இல்லை. உன்னை நான் அறியேன். முடிஞ்சு. யாரை பார்த்து சொல்றாரு? சுய சித்தம் செய்யறவங்க, தாங்களுக்கு சரின்னு சொல்லியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, சரின்னு சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, இந்த ஆட்களை சொல்றாரு, உங்களை நான் ஒரு காலமுமே அறியல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குற திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். பாருங்க, எங்கேயோ கிடந்தோம், என்ன எங்கேயோ கிடந்தோம், குப்பை மாதிரி இருந்தோம், எல்லா பாவங்களையும் ஆவலோடு செய்யக்கூடியவங்களா இருந்தோம். நம்மள ஆண்டு என்ன செய்றாரு? கழுவுறார், கற்கள் எல்லாம் பொறுக்கிறாரு, கழுவுறாரு, சுத்திகரிக்காரு, எல்லா காரியங்களையும் பண்ணி பரிசுத்தமான திருசன்னிதானத்துல கொண்டு வந்துறாரு. எதுக்கு? நீ எனக்கு ஊழியக்காரனாயிரு, நீ எனக்கு, அதாவது நான் இந்த உலகத்துல இல்ல, எனக்கு சாட்சியா இருந்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துன்னு சொல்லி நம்மளை வச்சுட்டு இந்த நம்மளோட காத்திருக்காரு 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம். எப்படி 5 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும், 10 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும், பல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். ஆனா பார்க்கும்போது ஒரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்தல. வாசிங்க. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, எப்படி கசப்பான பழங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனாலே பயன்படுத்த முடியாததான கிரியையுடையவர்களாக இருந்தார்கள், நற்கிரியைகள் அற்றவர்களாக காணப்பட்டால், பிரயோஜனமற்றவர்களாக இருந்தார்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வீண். உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து உங்களுக்கு தேவையான எல்லாம் தந்து, கனத்தையும் தந்து, மகிமையும் தந்து எல்லாம் கொண்டு வச்சது வீண். நீங்க என்ன பிரயோஜனமான எதையுமே என்ன செய்யல, கொடுக்கல. 5வது வசனம் வாசிங்க. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன். என்ன சொல்றாரு? இறக்க உள்ள தேவன் சொல்லி ஏமாத்தப்படாதுங்க, பொறுமையா இருக்கிறாரு. சரி, என்னையாவது நல்லாகும் அப்படின்னு பாக்குறாரு, ஒரு புண்ணியமே இல்ல, வேலியை எடுத்து மாத்திடுறாரு. அப்ப பாதுகாப்பு போச்சு. அப்போ போடி இடங்கள் என்ன ஆகும்? தட்டுமுட்டு வரும். போடி இடங்கள்ல பல காரியம் ஆகும். கீழே விழுந்து எழும்ப வேண்டிய சூழ்நிலைகள், இல்ல இடர்களுக்குரிய காரியங்கள் பலதும் வந்துட்டே இருக்கும். அடுத்து என்ன? மிதிக்கப்பட்ட ஒரு நிலைமை. வாசிங்க. அதன் அடைப்பை தகர்ப்பேன். அதனுடைய அடைப்பு, அதாவது அது வரைக்கும் உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு. பிறகு என்ன? எந்தாலையும் போ, அது மிதியுண்டு போகும். அது மிதியுண்டு போகும், மேய்ந்து போகும். அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க, அடுத்து மிதிக்கப்பட்டு போகும். எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. அடுத்தது 6வது காரியம் என்ன? கேட்கிறதற்கு செவி உள்ளவன் கேட்க கடவன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், உணர்வு இல்லாம இருந்தா உனக்கு தான் ஐயோ. உணர்வே இல்லாத இருந்தா உனக்கு தான் ஐயோ. இது கண்டிப்பா நீ கேட்டு உடனேயே நீ மனம் திரும்பணும், உடனே உன் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருன்னு சொல்லக்கூடியதான ஒரு காரியமாங்க. கேட்கிறதுக்கு செவி உள்ள அப்படின்னா என்ன? கடமைக்கு கேட்காத, கேட்டதை இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில நீ சீர்படுத்தி நீ என்ன உண்மை உத்தமமான ஊழியக்காரனா இருன்னு சொல்றார். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8:10. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண்டும் காணாதவர்கள் போல, கேட்டும் உணராதவர்கள் போல இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருங்க. அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, இருள் அடைஞ்சிட்டு, அதுக்கு பிறகு ஒரு உணர்வுமே இருக்காது. அதுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. அதுக்கு என்ன செய்யும்? நீ உங்க வாய் நீங்க பேசிட்டு போங்க. கேடு யாருக்கு? உங்களுக்கு. கேடு யாருக்கு? உங்களுக்கு. கேட்கிறதுக்கு செவி உள்ளவன் கேட்டு உணர்வடைங்க. வேதம் இதுதான். நீ சாரமற்று போனியா, நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்துட்டு போ, மிதிக்கதான் படுவா, பிரயோஜனமே இல்லை. அப்ப என்ன செய்யணும்?
எனக்குள்ள உப்பு இருக்கான்னு கண்டுபிடிங்க. ஆண்டவரே, நான் சாரம் இழந்து போனா எனக்கு இறங்கும் ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு தாரான்னு சொல்லி புலம்பி பாருங்க. உப்பு நல்லது, அந்த உப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே உப்பு உள்ளவர்களா இருங்கள் என்று. அடுத்து என்ன? பூமிக்கு உப்பா இருங்கள் என்று. அடுத்து என்ன? இந்த ரெண்டும் இல்லைன்னா நீங்க எதுக்கும் பிரயோஜனப்படாது, சாரமற்று போவீங்க, மிதிக்கப்படுவீங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அடுத்து என்ன? இவ்வளவு காரியத்தை நான் சொல்லியிருக்கேன், என்னையாவது உணர்வுடன். உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? செல்ஃப் எக்ஸாமினேஷன், அதாவது தன்னை தான் சோதித்து பார்க்கணும். இது கண்டிப்பா ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் கண்டிப்பா இருக்கணும். படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்ப அநேகர் எப்படி அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் நல்லா பண்றோம், ஆனா அந்த அனுபவம் எனக்குள்ள இருக்கா இல்லையா? அழுவோம், புலம்பும். எனக்குள்ள உப்பு இருக்கா? நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேனா? இல்ல எனக்குள்ள சாரம் எல்லாம் போயிட்டு நான் பிறரால் மிதிக்கப்படத்தக்கவாறு போடி இடங்கள்லாம் கெட்ட பேர் தான் வருதா? உங்களை நீங்க பாருங்க. பவுல் அப்போஸ்தலர் தன்னை குறித்து சரியான அறிவுள்ள மனுஷனா இருந்தார். அதான் என்ன செய்யாரு? நாங்கள் இரவும் பகலும் புத்தி சொன்னோம், ஆனா இரவும் பகலும் யாருக்கும் என்ன எந்த இடம் இல்லாத இருக்கிறதுக்கு நாங்க வேலை செய்தோன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் போதிக்கிற நானே ஆகாதபடிக்கு. அப்ப அவருக்கு தன்னை குறித்த உணர்வு எப்பவும் இருந்திருக்கு. தன்னை ஒடுக்கி அவர் வாழ்ந்தார். என்ன சொல்றாரு? எல்லா அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதியா இருக்காது. ஏன்? நான் ஒரு ஊழியக்காரன், ஏன் நான் ஒரு பிரசங்கி, ஏன் நான் அடுத்தவங்களுக்கு புத்து சொல்லக்கூடியவன், அதனால எனக்கு தகுதியா இருக்காச்சு, இப்போ வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். தன்னை குறித்த உணர்வு அவருக்கு இருந்துச்சு. அதான் கடைசியில் என்ன சொன்னாரு? நல்லது ஒரு போராட்டத்தை போராடினேன், எனக்கு நீதியின் கிரீடம் இருக்குன்னு சொல்லி உறுதியா சொன்னார். ஏன்? அவருக்குள்ள உப்பு இருந்துச்சு, அவருக்குள்ள அது ஆழமா இருந்துச்சு, அதை பூமிக்கு கொடுத்தாரு. சாரம் இல்லாத ஒரு நிலைமை அவருக்கு வாழ்க்கையில இல்ல. எல்லாரும் அவரை தூக்கி தோல்ல வச்சு கொண்டாடத்தக்கவாறு அவர் மிதிக்கப்படல, புகழ் பெற்றவராகவே இருந்தார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. யூதாசுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. கூட இருக்கிறது ஆண்டவர். அவன் வாழ்க்கையில பண ஆசை உள்ள வந்த உடனே, ஆண்டவரே எனக்குள்ள ஆசை வந்து போச்சு, ஆண்டவரே நீ என்னை மன்னிக்கணும், இது என்னட்டு மாறதுக்கு நீங்க நமக்கா ஜோம் பண்ணணும். அவர் தேவன், அதை அப்படியே மாற்றுவார். ஆனா அறிவிக்கல. உங்களை அநேகர் எப்படி தெரியுமா? அது நாங்க பார்த்துக்கிடுவோம். எத்தனை பேர் பார்த்துக்கிட்டீங்க, எத்தனை பேர் பார்த்து எவ்வளவு விடுதலை பெற்றீங்கன்னு சொல்லி நீங்க உங்களே கேட்டுக்கிடுங்க. அறிவிக்க வேண்டியதை அறிவிக்காம நீங்க சில காரியங்களை பண்றீங்க, போயிட்டே இருக்க. எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எத்தனை விடுதலை அடைஞ்சிருக்கீங்கன்னு பாருங்க. யூதாசுடைய காரியத்தை பாருங்க. ஒரு நொடியில விடுதலை கிடைச்சிருக்கும். எனக்கு இப்படிலாம் ஆசை வந்துட்டு, ஆசை வருது. ஏன்? உங்களையே காட்டி கொடுத்து எனக்கு 30 வெள்ளி காசு வாங்கணும் அப்படின்னு என்ன வந்து போச்சு. நல்லா புரியுதுங்க. தோட்டத்துல இருக்காரு, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க வருது, இது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் முத்தம் கொடுக்கத்தக்கவாறு தம் முகத்தையே காட்டி கொடுத்த தேவன் இந்த ஒரு உண்மையை சொல்லும் போது போடான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் மன்னிக்கிறேன், அது ஒன்னை விட்டு மாறி போவதாக பாரு. அது ஒன்னை விட்டு மாறி போவதாக பாரு. அவனுக்கு விடுதலை. இது எப்படி? வெளியில நல்ல பிள்ளை 4 பேர் நல்ல பிள்ளையா இருக்கிறதுல நில நிற்குமா? ஒண்ணு நிக்காது. கடைசி என்ன முடிவு? பரிதாபம். அறிவிக்க வேண்டிய காரியங்களை அங்க கிடையாது. அப்ப உங்களை நீங்க பாருங்க, என் நிலைமை எப்படி, எனக்கு அதான் முக்கியம். என் நிலைமை எப்படின்னு கண்டுபிடிங்க. யாருக்கும் நீங்க சாட்சி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. மற்றவங்க உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லிடுவாங்க. கடைசியா 2 வசனம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பாருங்க, ஒருவேளை கடைசி சான்ஸா இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் உறுதியா சொல்ல மாட்டேன். ஏன்னா சாரமற்று போனா மிதிக்க தான் பயன்படும். அதுக்கு பிறகு அங்க ஒன்றும் கிடையாண்டார். அவனுடைய வேதத்துக்கு மேல எனக்கு சொல்லறதுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் நல்ல தைரியமா தான் இருக்கு, நல்ல ஊக்கம், நல்ல மனசு தைரியம். நான் பரலோகத்தையும் பறந்துருவேன். இங்கதான் கிடப்போம், இங்கதான் கிடப்போம். வேதம் உங்களை நியாய தீர்ப்பு நாள்ல அது நியாயம் தீர்க்கும். ஏதோ தெரியாது. வசந்த மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடணும், ஆளுங்க உங்களை கண்டுபிடிச்சு. கலத்திற்கு நிருபம் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க.
கலாத்தியர் 6:7-8 மோசம் போகாதிருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோசம் போகாதிருங்க. ஏன்னா சிலருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கிறது பயங்கரமான பிசாசுகள். எப்படி? நான் கரெக்ட், சுய புத்தியை சார்ந்திருக்கு. நான் என் வழி கரெக்டான வழி. இது சாத்தானுடைய பயங்கர வஞ்சகமா. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். தேவன் தன்னை பரிகாசம் பண்ண விட மாட்டார். ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தை. அந்த வேதத்துக்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கை இருந்துகிட்டு நான் மட்டும் மேல போயிருவேன்னா ஐயோ பரிதாபம் உங்களுக்கு. மோசம் போகாதிருங்கள். தேவன் தன்னை பரிகாசம் பண்ண விடார். ஏன்? நீங்க எப்படி வேதத்தை அடுத்தவங்கள பிரசங்கம் பண்ணுவீங்க, அந்த வேதத்தின்படி எனக்கு வாழ்க்கை இல்லைங்கிறத புரிஞ்சிட மாட்டேங்கிறீங்க, அதன்படி அந்த அனுபவத்தை அடையிறதுக்காண்டி அளவும் மாட்டேங்கிறீங்க. ஆனா என்ன தைரியம்? நான் மேல போயிருவேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசம் போகாதிருங்க. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். அவர் நிச்சயமாக நீங்க நினைக்கிறீங்களா நான் மட்டும் மேல போயிருவேன், எனக்கு எப்படி இருந்தாலும் அப்படி நினைக்கிற மாதிரி பரிகாசம் பண்ண விட மாட்டாரு. அவர் நீதி உள்ள தேவன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்களும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். எதை விதைக்கிறனோ அதான் அறுப்பேன். அப்ப என்னுடைய விதையானது வேதத்திற்கு மாறாக இருக்குமே ஆனா எனக்கு நரகம்தான். அதுல மாற்றமே கிடையாது. அவர் தம்மை பரிகாசம் பண்ண விட மாட்டார். ஏன்னா யாரும் கேட்க முடியாது, ஆண்டவரே நீர் அவங்கள மட்டும் மேல அனுப்பியிருக்கிற எப்படி? அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவருடைய நீதி தூக்கு நூல் போல இருக்கும், அங்கேயும் சாயாது இங்க கரெக்டா துண்டா நிற்கும். அப்ப சொல்லவே முடியாது நான் இந்த சபையில ஊழியக்காரன் இருக்கிறதால மட்டும் நான் அனுபவம் இல்லாம மேல போயிருவேன். இல்ல. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்திற்கென்று, அப்ப மாம்சத்தின் கிரியைகள் என்ன? உலக சிநேகம், குடும்ப பற்று, சுய ஆசையும் இச்சைகளும் உடையதான ஒரு நிலைமை, உலகத்துக்கு ஏற்பதான ஒரு வாழ்க்கை, தேவனை மறந்த ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். சண்டைகள், வாக்குவாதம், பிரிவினைகள், இதெல்லாம் அதுல உள்ளது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப ஆவிக்கேற்றபடியான ஒரு வாழ்க்கை என்ன? பரிசுத்தாவினால் நடத்தப்படுறது. ஆவிக்கேற்ற ஒரு வாழ்க்கை என்ன? வேத வசனத்தின்படியே இருக்கு. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருந்தா வேத வசனத்தின்படியே உங்களை நடத்துவார். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, உங்களை நீங்க கண்டுபிடிங்க. உப்பு நல்லதுதான், நீங்க எல்லாம் நல்லவங்க தான், நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான். ஆனா இப்ப உப்பு எனக்குள்ள இருக்கா? அந்த ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்த ஜீவி அனுபவம் எனக்குள்ள இருக்கா? நான் என்னை ஆண்டவர் எதுக்காக இங்க ஒன்று போட்டிருக்காரு? உங்களுக்காண்டியா? நீங்க பரிசுத்தம் அடைஞ்சு நீங்க இங்கேயே இருந்துட்டு சாப்பிட்டு போங்கன்னு இல்ல, உலகத்துக்கு ஒரு ஆளை விடுச்சிருக்காரு, நீங்க பல ஆட்களை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு. அப்ப நான் எத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கேன்? பூமிக்கு, இந்த சமுதாயத்திற்கு, கிளை சபைகள்ல நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறேனா? இது நீங்க கேளு. இல்ல, எல்லாம் முடிஞ்சு எனக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ பூட்டிட்டு நான் இப்போ ஹாயா தான் இருக்கேன், சாரம் மட்டும் போயிட்டேன். கண்டுபிடிங்க. கேட்டு சுவிசேஷத்தை விசுவாசிங்க. ஒவ்வொரு உங்களை கண்டுபிடிங்க, உங்க அனுபவத்தை கண்டுபிடிங்க, நிலைமைகளை கண்டுபிடிங்க. அழுங்க. எக்காரணம் கொண்டும் உங்களை நீங்க திருப்திப்படுத்தவே செய்யாதுங்க. நான் கரெக்டா போயிட்டு, மனத்தாழ்மை இல்லையா, சாந்தம் இல்லையா, இசைந்து எனக்கு போக முடியலையா, நீங்க தேவனுடைய சமாதானத்தை, சந்தோஷம் நீங்க நிறைவேற்றல, முடிஞ்சு போச்சு. யாரும் நான் எல்லா அனுபவத்தின்படி இருக்கிறேன், அது நீங்க பார்த்துட்டு கண்டுபிடிங்க. அழுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான், அழுங்க, புலம்புங்க, கண்ணீர் விடுங்க. ஏன்னா அநேகருக்குள்ள இருக்குது என்ன? சாத்தானுடைய ஒரு ஆலோசனை. நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். அப்போ ஆலோசனை நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கிறீங்க, இந்த வசனப்படியில உங்க அனுபவம் இருக்கா? அதெல்லாம் நீ ஏன் சொல்ல போறா? நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன், எனக்கு அதான் ஜீரணிக்கவே முடியல. அனுபவம் என்னென்ன எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா எனக்குள்ள இல்ல. ஆனா நான் நல்ல பயங்கர பிரசங்கியார், நான் பயங்கர ஊழியக்காரன், எனக்கு அது புரிஞ்சுக்கிட தெரியல. நீங்க என்னைக்கு உணர்விடுவீங்க, என்னைக்கு இந்த அனுபவத்துக்காக அழுவீங்க, என்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அதான் முக்கியம், மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய எல்லாம் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அனுபவத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஒவ்வொரு சரிய சுகங்களுக்காக, சுகம் இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கடன் பாருங்க நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, புதிதான ஆத்மாக்களான்ற கொண்டு வரக்காக ஜெபம் பண்ணுங்க, அழிந்து போடைய உலகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.